Listen to Life Podcast by Vignesh Krishnamurti. இன்னைக்கு இந்த வெபினார் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படின்ற ஒரு புக்கோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். பொதுவாக அந்த டைட்டிலே இருக்குல்ல, ஹூ வில் கிரை வென் யூ டை, நீங்கள் இறந்தீர்கள் என்றால் உங்களுக்காக யார் அழுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் தான் அது. இந்த டைட்டிலை பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்ததுக்கே முதல்ல ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்மளே நமக்கு சொல்லிக்கணும். ஏன்னா பொதுவாக நம்மளோட சமூகத்தில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தை வந்து டேபுவாக இதை பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒன்று வந்து காமம் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து இறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அந்த இறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து பயப்படக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க, அதை வந்து ஒரு அபசகனம் அப்படிங்கிற பேசக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம கூட ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸில் இது என்ன, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். கரெக்டாக. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் பொழுது உண்மையாகவே ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்மளே நமக்கு சொல்லிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த புக்கை வந்து ஆத்தர் யார் அப்படின்னா, நம்ம மாங்க் ஹூ சோல் ஃபெராரி பார்த்தோம்ல, அதோட ஆத்தர் ராபின் சர்மா தான் அந்த புக்குமே எழுதினவர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அவர் இந்த புக்கோட எசன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த ஹோல் லைஃப் இருக்குல்ல, இந்த மொத்த லைஃபுக்குமான ஒரு கைடாக தான் இந்த புக் இருக்குது. இந்த புக்கில் என்னென்ன விஷயம்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல்ல இறப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம். நம்ம எல்லோரும் பிறந்ததுலேருந்தே நம்ம குழந்தையாக பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறோம். அப்படின்றப்ப ஒரு குழந்தையிலேருந்து நம்ம வளர்கிறோம் மனுஷனா. ஆனால் வளர வளர தெரிஞ்சோ தெரியாமலோ இறப்பை நோக்கி தான் நம்ம எல்லாருமே நகர்ந்துட்டுருக்கோம். கரெக்டாக. நம்ம எல்லாருமே வளர இறப்பை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது தான் அதை நோக்கி நம்மளால் தெளிவாக போக முடியும். நம்ம போய் சேர்கிற இடத்த பற்றி ஒரு புரிதல் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான பார்வையோடு நம்மளால் போய் சேர முடியும். அப்போ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கைக்கான நோக்கங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் வாழ்க்கையோட நோக்கம் ஒன்று தான் எல்லாருக்குமே. அது என்ன அப்படின்னா, பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போது இந்த மனிதர்கள் எல்லாரையுமே இறப்பை நோக்கி கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது தான் வாழ்க்கையோட நோக்கமாக இருக்குது. அப்படின்றப்ப அந்த இறப்பை பற்றி நம்ம ரொம்ப ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்குது. அப்போ ஏன் நான் இறப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ராபின் சர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மொத்த கான்செப்ட்ஸும் இருக்குல்ல, நம்ம மனிதர்கள் எல்லாம் பேசக்கூடியது இருக்குல்ல, டெத்தை பற்றி வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள், அதில் ஒரு ஆழமான புரிதலை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, த ட்ராஜடி ஆஃப் லைஃப் இஸ் நாட் டெத் பட் வாட் வி லெட் டை இன்சைட் ஆஃப் அஸ் வைல் வி லிவ் அப்படின்றாரு. அதாவது இங்கே வந்து இறப்பு அப்படிங்கிறது வந்து பிரச்சனை கிடையாது, அது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது, அது வந்து முழுமையற்ற விஷயம் இல்லை அப்படின்னு கிடையாது. ஆனால் ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை வாழாமல் இறந்து போகிறோம்ல, அதுதான் வந்து முழுமையற்ற விஷயம் அப்படின்றாரு. இப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு 80 வயசு ஆகுது, இல்லை 90 வயசு ஆகுது, இல்லை 100 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டாங்க, ரொம்ப ப்ராப்பராக அவங்கள சார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. அண்டு அவங்களுமே அவங்க லைஃப்பை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க இறந்தாங்க. அப்படின்றப்ப அந்த டெத்தை வந்து நம்ம சில இடங்களில் சொல்லுவோம்ல, கல்யாண சாவு அப்படின்போம். அந்த இடத்துல வந்து அந்த இறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரும் இழப்பாக இருக்குது அப்படிங்கிறதோட அந்த இடத்துல ஒரு நன்றி உணர்வு தான் எல்லாருக்குமே இருக்கும். இவங்க எனக்கு இவ்வளோலாம் செஞ்சுருக்காங்க, அவர் ரொம்ப ஒரு முழுமையாக போயிருக்காருப்பா எல்லாமே செஞ்சுட்டு அப்படின்னு தான் அந்த இறப்போட ஒரு அர்த்தம் இருக்கும் எல்லாருக்குமே. அப்போ எந்த இடத்துல இறப்போட அர்த்தம் மாறுது, எந்த இடத்துல அந்த இறப்புலேருந்து ஒரு வழி வருது அப்படின்னா, யார் ஒருத்தங்க இறக்குறாங்களோ அவங்களே தங்களோட வாழ்க்கையை முழுமையாக வாழாமல் இறக்கும் பொழுது அதனால அவங்களோட உயிருக்கு ஒரு வலி ஏற்படுதுல்ல, அந்த வலியோட கான்சிக்வன்ஸாக தான் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு வலி ஏற்படுது. என்னப்பா இவங்க வாழவே இல்லை, இப்போ தான் வாழ்க்கையவே ஆரம்பிக்கிறாங்க, அதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்களே இப்போ அப்படின்ட்டு. அப்போ நம்ம எல்லாருமே வந்து அடுத்து எந்த மூச்சில் நம்மளோட இறப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் தான் நம்ம எல்லாருமே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு எவ்வளோ பிளான்ஸ் இருக்கலாம் லைஃப்பை பற்றி, இது அது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனாலுமே
ஒரு அன்சர்டென்ட்டியில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அது எத்தனாவது மூச்சில் நம்மளோட இறப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. நிறைய பேரை பார்த்துருப்போம், திடீர்னு என்னப்பா நேற்று நல்லா தான் பேசினாரு, இன்றைக்கி அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் பேசியிருப்போம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அன்சர்டென்ட்டியான வாழ்க்கையை நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்றப்ப சரி, எது அப்போ ப்ராப்பரான வாழ்க்கை? எந்த வாழ்க்கை வந்து முழுமையான வாழ்க்கை? எந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்தால் என்னோடய இறப்பை வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் அப்படின்றப்ப தான் ராபின் சர்மா நம்மக்கிட்ட இந்த புத்தகத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு. 4 விஷயம்தான் இதோட எசன்ஸாக இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட ஹெல்த் அப்படிங்கிறது, அடுத்து வெல்த், அப்புறம் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த 4 விஷயம்தான் ஒரு எசன்ஸாக அதில் அவர் கொடுத்துருக்காரு. இது வடிவமைக்கப்பட்ட விதம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம இதை அப்படியே படிச்சுட்டு சொல்லக்கூடிய விதமாக அது இல்லை. அதனால் இதை நான் எப்படி உள்வாங்கினோ, எப்படி புரிஞ்சுதோ எனக்கு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நான் அதை சொல்கிறேன். ஸோ ஒரு ப்ராப்பரான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படின்றப்ப இந்த 4 விஷயம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை முதல்ல விஷயம் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பிறப்பிற்கான காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும், நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்றார். அதாவது நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தோடு தான் நம்ம எல்லாருமே பிறக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்கிற காரணம் என்ன? நான் இவருக்காக வாழ்கிறேன், நான் அவங்களுக்காக வாழ்கிறேன், இதை மட்டும் பண்ணிட்டா போதும் எனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்கிற காரணங்கள் வந்து வேறுபடுது இல்லை. ஒரு வேலை விஷயத்தில் ரொம்ப நம்ம வந்து ஒரு பிஸியாக இருக்கோம், இல்லை யாரோ ஒருத்தங்கள்ட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஏதோ சில காரணங்களை வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கையை வாழணுன்னா அதுக்கு வந்து இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் அப்படின்னு பல காரணங்களை நம்மளே வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய பிறப்பிற்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் தான் காலிங் அப்படின்றாரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு காலிங் இருக்குது. அந்த காலிங் தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏன் பிறந்தாங்களோ அவங்க செய்ய வேண்டிய காரணம், இந்த வாழ்க்கையில் அவங்க செய்ய வேண்டிய காரணம். அப்போ அந்த விஷயத்தை நோக்கி அவங்க நகரும்போது அவங்களுக்கான எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக அமையும். அவங்களோட இறப்பு வந்து எந்த நொடியில் வந்தாலுமே அது அவங்களுக்கு வந்து கவலையாக இருக்காது. ஏன் கவலையாக இருக்காதுன்னா, அந்த செயலை செய்யும் பொழுதே அவங்க முழுமையாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வயசில் போயிட்டு அப்பா போதும்பா எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சுப்பா, இதுக்கு மேலே என்னப்பா நான் நிம்மதியை தேடி போகிறேன் அப்படின்னு ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள போக மாட்டாங்க. அந்த டெத்தை வந்து ரொம்ப யங்காகவே அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்றாரு. யங்கானா இப்போ சின்ன சின்ன பசங்க ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வராங்கல்ல, அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து இறப்பை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க, இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு பெரிய கேள்வி வருது, நம்ம எதை நோக்கி போகிறோன்ற கேள்வி வருது. அப்படின்றப்ப அவங்க கண்ணு முன்னாடி வந்து இறப்பு வருது. நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால மட்டும் அப்பா வயசாகிடுச்சுப்பா அதனால் வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறது இல்லை. இங்கே எவ்வளோ யங்காக இருந்தாலுமே சரி, அவங்க எல்லாருமே அதை கண்ணில் பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும். அப்படி முடிஞ்சளவு எவ்வளோ யங்ஸ்டராக நம்ம இந்த காலிங் உள்ள போகிறோமோ, பிறப்பின் காரணத்தை அறியறதுக்கு போகிறோமோ, அது வந்து நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ இப்போ அந்த காரணம் என்னவா இருக்கும், பிறப்பின் காரணம் அப்படின்னா, அதுக்கு ராபின் சர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த காரணம் வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸான விஷயமா இருக்கும் அப்படின்றார். அதாவது மற்றவங்களுக்கு பிரயோஜனமான விஷயமாக தான் அந்த காரணம் இருக்கும். நம்மளே நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரி பண்ணுற விஷயமா அது கண்டிப்பாக இருக்காது. அந்த காரணம் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த செயலை செய்கிறதுக்கான மொத்த திறன்களும் நமக்குள்ளே ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மொத்த திறன்மே நமக்குள்ளே இருக்கும். அந்த திறன் வெளிப்படுறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். அந்த சூழல் நம்ம மீட் பண்ணும்பொழுது இந்த பிரச்சனையை தாண்டா நான் பிறப்பெடுத்திருக்கேன் அப்படின்றது நமக்கு தெரியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம வாழ்க்கையில் முழுமைங்கிறது வந்துடும் அப்படிங்கிறது புரியுது. ஓகே, அப்போ இப்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எப்படி தேடி போகிறது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான் இவர் இந்த எல்லா கான்செப்ட்ஸுமே நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, செல்ஃபாக வந்து நம்ம என்னென்ன பண்ணுறது, ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சனாக
ஒரு உயிராக நம்ம வந்து என்னென்னலாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நமக்கு எந்தளவு நேர்மையாக இருக்கும். இப்போ நம்ம வெளில வந்து பல விஷயங்களை பேசுவோம்ல, பல கருத்துக்களை பேசுவோம், நமக்கு தெரிஞ்ச பல விஷயத்த வந்து பேசுவோம். ஆனால் உண்மையாகவே அது மாதிரி நம்மளால் இருக்க முடியுதா? இப்போ எல்லாரையும் சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையாகவே நம்மளால் சைலண்ட்டாக இருக்க முடியுதா? ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நம்ம சைலண்ட்டாக இருக்கோமா? யாரை பற்றியும் தப்பாக நினைக்காம நம்மளால் இருக்க முடியுதா? நெகட்டிவாகவே தாட்ஸ் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுதா? மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாமல் நம்மளால் இருக்க முடியுதா? அப்போ நம்ம யார், உண்மையாகவே நம்ம யார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த உண்மையான நம்ம கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆக ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு ராபின் சர்மா. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ட்ரூத் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரூத் ஃபாஸ்ட் அப்படின்னா, அடுத்த 7 நாளைக்கு மற்றவங்கக்கிட்டேயும் சரி என்கிட்டேயும் சரி நான் உண்மையாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்துக்க சொல்கிறாரு அடுத்த 7 நாளைக்கு. அப்போ என்கிட்ட உண்மையா அப்படின்னா என்னென்னா, இது எனக்கு பிடிக்கலை அதனால் நான் அதை செய்யலை, இது எனக்கு பிடிச்சது அதனால் இதை நான் செய்கிறேன். எனக்கு பிடிச்ச விஷயத்தையே நான் வந்து இல்லை இது அவங்களுக்கு பிடிக்காது, இந்த சூழல் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த மொமெண்ட்டுக்கு நான் ஹானஸ்ட்டாக இருக்கேன், அடுத்த மொமெண்ட் நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம எல்லாருமே வாழ்கிறதுக்கு ஒரு கமிட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றாரு. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு சர்வீஸ் இருக்குல்ல, அந்த செல்ஃப்லெஸ்ஸான சர்வீஸ் வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டை வந்து வச்சுக்க சொல்கிறாரு. அதுக்கு இவர் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம காந்திஜி இருக்கார்ல, மகாத்மா காந்தி, அவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து அவரோட ஒரு செருப்பு வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருச்சான், ட்ராக்கு அந்த பக்கம் ஊந்துருச்சான், திருப்பி போய் எடுக்க முடியாத சூழலாம். அப்போ இவர் என்ன பண்ணாராம், உடனே இன்னும் ஒரு காலில் இருந்த செருப்பை தூக்கி வேகமாக வீசினாராம். சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்களாம். என்ன பண்ணுறீங்க நீங்கள், எவ்வளோ காசு கொடுத்து அந்த செருப்பு வாங்கியிருப்பீங்க அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், இல்லை யாரோ ஒருத்தருக்கு அந்த செருப்பு கிடைக்கும்ல, அப்போ இந்த ஒரு செருப்பு மட்டும் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால தான் இன்னொரு செருப்பையும் எடுத்து எரிஞ்சேன். அப்போ 2 செருப்பும் யாரோ ஒருத்தங்க எனக்கு அவங்களுக்கு தெரியாது, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செருப்பு மூலமாக அவங்க காலில் எதுவுமே குத்தாமல் அவங்களால ப்ராப்பராக நடந்து போய் அவங்களோட வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு இந்த செருப்பு யூஸ் ஆகிட்டு போட்டோம், அதனால் எனக்கு எந்த ஒரு வருத்தமுமே இல்லை அப்படின்னாராம். அப்போ இந்த செல்ஃப்லெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட திறன்களை முதல்ல மற்றவங்களுக்கு பகிர்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இது என்கிட்ட மட்டும் இருக்குது, இதை நான் வச்சுக்கிறேன், இதை சொல்லி கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் இல்லாமல், நான் எனக்கு உண்மையாக இருக்கேன், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு திறன் இருக்குது, அதை மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும், அதை கரேஜாக வெளில போய் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதை பற்றி மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அந்த ஒப்பீனியன்லாம் இல்லை, நான் போய் தைரியமாக வெளில பேசுகிறேன்ப்பா, நான் போய் தைரியமாக அதை பண்ணுறேன்ப்பா அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்றாரு. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு இன்னைக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் மனிதர்கள் வந்து நிலாக்கே போயிட்டாங்க, கரெக்டாக நிலாக்கே வந்து நம்ம மனுஷன் அனுப்பியாச்சு. ஆனால் இந்த ரோடு கிராஸ் பண்ணி நம்மளோட நண்பர்கள் வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட பேச முடியாத அளவு நம்மலாம் வந்து பிஸியாக இருக்கோம். இன்றைக்கி வாட்ஸ்அப்லேருந்து டெலகிராம்லேருந்து எவ்வளவோ ஆப் வந்திருக்கு, எவ்வளவோ வீடியோ கால் பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி டிஜிட்டலாக நம்ம எல்லாருமே க்ரோ ஆனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட பேச முடியாத அளவு நம்ம பிஸியாக இருக்கோம். அப்போ என்ன மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு ராபின் சர்மா கேட்குறாரு. இவரோட சின்ன வயசில் இவங்க அப்பா வந்து இவர்கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னார்னா, இவர் வளர்ந்துட்டு இருக்கும்போது, ராபின் நீ பிறக்கும்போது நீ அழுத ராபின், அப்போ நாங்கள் எல்லாருமே சிரித்தோம், நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சிரித்தோம், குழந்தை பிறந்துட்டான், ராபின் வந்துட்டான் அப்படின்னு. ஆனால் நீ இறக்கும்போது, நீ ஒரு நாள் இறந்து போவல்ல, இறக்கும்போது இந்த உலகமே அழுகுறா மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடு ராபின் அப்படின்னாராம். அப்போ எல்லாருக்கும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழு, உன்னால் எல்லாருமே பெனிஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்துரு, யார் யாருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழு அப்படிங்கிறத அவங்க அப்பா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ அழுகுறா மாதிரினா என்ன அப்படின்னா, கதறி அழுகுறா மாதிரியா போயிட்டாங்களே அப்படின்னா அது இல்லை. அப்போ அதோட மீனிங் என்னவா இருக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க நம்ம எல்லார் லைஃப்லேயுமே இருந்திருப்பாங்கள்ல, அவங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டியாவோ இல்லை சித்தி சித்தப்பா மாமாவாவோ இருப்பாங்க,
இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம பார்த்துருக்க மாட்டோம், புத்தகங்கள் வழியாவோ இல்லை ஒரு வீடியோஸ் மூலமாகவோ அவங்கள நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவங்க யாரும் இப்போ உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இறந்தும் நம்மளோட எல்லாரோட லைஃபையுமே ஏதோ ஒரு இடத்துல டச் பண்ணிகிட்டு இருக்காங்களே. அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு இப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வாழ்க்கை வந்து மேன்மை அடையுதில்ல. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு செய்கிற செயல்களும், நம்ம ஒவ்வொரு நொடி செய்கிற செயல்களும் நம்ம இறந்து போன அப்புறமும் இன்னும் ஒருத்தங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் அளிக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே இறந்தும் இருப்பவர்கள் அப்படின்னு ராபின் சர்மா சொல்கிறார். அப்போ வாழ்க்கையில் நம்ம வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப ப்ராப்பராக முடிவு பண்ணி வாழ ஆரம்பிக்கல அப்படின்னா வாழ்க்கையே அதற்கான விஷயங்களை நமக்கு கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மளை வந்து தள்ளி கொண்டு போயிடும். அப்போ ரெண்டுத்தில் எது ஈஸி அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுறது தான் ஈஸி அப்படின்றாரு. ஸோ அந்த ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அப்படின்ற ஒரு ரைட்டர் இருக்கார். அவர் வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னர். பெர்னார்ட் ஷா அப்படிங்கிற ரைட்டர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவரோட டெத்து பெட்டில், அவர் இறக்கும் தருவாயில் வந்து அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சனோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவேன் அப்படின்னாராம். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து நமக்கான உறவுகள் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு பயங்கரமான திறன்கள் இருக்குது. அந்த திறன்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக ஆக்கக்கூடிய அறிவும் அதுக்கான நேரமும் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேனோ, என்ன மாதிரியான விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம எல்லாருமே இறந்து போகலாம் அப்படின்னு ராபின் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, காந்திஜி சொன்ன ஒரு கோட்டை சொல்கிறாரு, மற்றவங்க கிட்ட நமக்கு வெளியில் நம்ம என்ன மாதிரியான மாற்றத்தை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தை முதல்ல நம்மக்கிட்டேருந்து நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை பண்ண வேணாம், அவங்க பண்ணதுனால நான் அதை பண்ணேன் அப்படி கிடையாது. என்னோட ஸ்டாண்டு தான், நீ என்ன வேணால் பண்ணு, நீ ஏமாத்திட்டு போ, நான் ஏமாற்ற மாட்டேன், இது என்னோட ஸ்டாண்டு. நீ திட்டுறியா, திட்டிட்டு போ, நான் திட்ட மாட்டேன், இது என்னோட ஸ்டாண்டு. அந்த மாதிரி என்ன மாற்றம் வரணுமோ அந்த மாற்றத்தை நம்மக்கிட்டேருந்து நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, ஆல்டஸ் ஹெக்ஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ரைட்டரோட இறக்கும் தருவாயில் போய் கேட்குறாங்களாம், ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த வாழ்க்கையை வந்து அர்த்தமாக்குறது எது அப்படின்னா, ஒரு பெரிய நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஒரு பெரிய மேகசின்லேயோ ஃப்ரண்ட் பேஜில் நம்ம ஃபோட்டோவை போடுறதோ, நம்மளை பற்றி எல்லோரும் புகழ்ந்து பேசுகிறதோ அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் பெரிய விஷயம் கிடையாது. அந்த வாழ்க்கை எதை வச்சு முடிவாகுது அப்படின்னா, ஒவ்வொரு நொடியும் நம்ம செய்கிற செயல்கள் வந்து ஒவ்வொரு நாளும் காலிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செயல்களும் செய்கிறோம்ல, அந்த ஒவ்வொரு செயல்களும் நம்ம செய்கிறது நமக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு நாளுங்கிறது இருக்குது. அப்போ இந்த மாதிரி பல நாள்கள் சேர்ந்தது தான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் யார் ஒருத்தரால் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டை, தனக்கு தெரியாத ஒரு ஆள்கிட்டையும் கைண்டாக இருக்க முடியுதோ அந்த இடத்துலையே அவன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துட்டான் அப்படின்றான். தெரியாத ஆள்கிட்ட நான் ஏன் கைண்டாக இருக்கணும், எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே இருக்கோம்ல, குமுதா அக்கா இருக்காங்க, சரவணதேவி அக்கா, ஸோ ஆரூரன் என்டர்பிரைசஸ், அபிராமி, ஜான்சி அக்கா, ருக்மணி மேம், யோகராஜ், எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே நம்ம பிறக்கும்போது நம்ம யாரையுமே தெரியாது. நம்ம பிறக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நம்ம மேலே அன்பு செலுத்துகிற மனிதர்கள் இருந்திருப்பாங்க, நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க இருந்திருப்பாங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இது ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கக்குள்ளேயே பேசி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பாங்க. அப்படி இருந்த நிறைய பேர், நம்ம மாமா, சித்தி, சித்தப்பா, பல பேர் இன்றைக்கி அவங்க யாருமே உயிரோடு இல்லை. ஏன்னா நம்ம வளரும்போது அவங்களுக்கு நம்மளோட அதிகமான வயசானதுனால அவங்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையை இன்றைக்கி அர்த்தமானதாக ஆக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸில் நம்ம கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்ம பிறக்கும்போது நமக்கு தெரியாதவர்கள் தான், நம்ம பிறக்கும்போது நம்ம கூட இல்லாதவங்க தான்.
நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வயதை கடக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு சூழலில் நமக்கு தெரியாத மனிதர்களாக நமக்குள்ளே வந்தவங்க தான் இன்றைக்கி நம்ம பக்கத்தில் நம்ம நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு எப்போ வேணால் வரலாம். எப்போ வேணால் யார் வேணால் நம்ம வாழ்க்கை உள்ள நுழைஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மனிதராக முடியும். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தரா மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை நம்ம காட்ட முடியும். அதுக்கான வாய்ப்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்பயுமே ரெடியாக இருக்கணும். அதனால் ஆல்வேஸ் பி கைண்ட் டு எ ஸ்ட்ரேஞ்சர். யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்டையும் அன்பாக இருங்க அப்படின்றாரு. அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே கேட்போம், நமக்கு எல்லாமே தெரியும், ஆனால் செயல்படுத்த முடியுதா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. திடீர்னு போவோம், நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பயங்கரமான கோவம் வந்துடும், ஒரு சண்டை வரும், பயங்கர பீக்குக்கு நம்மளோட பிபி ஏறும். அப்படின்றப்ப எப்படிடா நான் அதெல்லாம் செயல்படுத்துறது அப்படின்னா, அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறார் ராபின் சர்மா. என்ன டெக்னிக் சொல்கிறாரு அப்படின்னா, மெயின்டைன் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக். அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருமே யாரோ ஒருத்தங்கள்கிட்ட ஒரு கோவப்படுறோம், அப்செட் ஆகுறோம்ல, இது எல்லாமே நம்ம மைண்டில் இருக்குல்ல. அந்த மைண்டில் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க சொல்கிறாரு. நம்ம ரொம்ப கோபமாக இருக்கும்போதோ டவுனாக இருக்கும்போதோ என்ன யோசிச்சு பார்க்க சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வாழற இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமி இருக்குது, பூமி யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம், யூனிவர்ஸ் இருக்குது. இந்த யூனிவர்ஸ் 100,000 மில்லியன் கேலக்சிஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்ஸ், ஒரு கேலக்சியில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் தான். அதாவது 100,000 மில்லியன் கேலக்சிஸில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒரு எர்த்தில் பல நாடு இருக்குல்ல. அந்த பல நாடு இருக்குது. அதில் ஒரு நாட்டில், அதில் ஒரு ஸ்டேட்டில், அதில் ஒரு ஊரில், அதில் ஒரு ஸ்ட்ரீட்டில், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம. இவ்வளோ பெரிய ஒரு கேலக்சியில் வந்து நம்ம இருக்கும்பொழுது அது எவ்வளோ பெருசாக நம்மளால் யோசிக்க கூட முடியல. இந்த ஒரு பிரச்சனைலாம் நமக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னு யோசிக்க சொல்கிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன? இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல நமக்கு வாழ்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்போ யோசிக்கிறோமோ அப்போயே நமக்கு அங்கே ஒரு நன்றி உணர்வு வருது இல்லை. அப்போ அந்த இடத்துல மற்றவங்க மேலே வெறுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து மாறிடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, பி டஃப் வித் யுவர் செல்ஃப் அப்படின்றாரு. உங்ககிட்ட நீங்கள் வந்து டஃப்பாக இருங்க. ஏன்னா வந்து இப்போது மற்றவங்க மேலே அவங்க சரியில்லை, எப்பயுமே வந்து புலம்பிகிட்டே இருக்காங்க, இல்லை எப்பயுமே திட்டிகிட்டே இருக்காங்க, எப்பயுமே குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் முதல்ல நம்மக்கிட்ட டஃப்பாக இருக்கணும். நம்மக்கிட்ட டஃப்பாக இருக்கும் அப்படின்னா லைஃப் வந்து ஈஸியாகிடும். நம்மக்கிட்டேயே ரொம்ப ஈஸியாக இருக்கும், நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் மற்றவங்களாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சா லைஃப் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றாரு. ஸோ அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு இலை இருக்குல்ல, அந்த இலையை வந்து நம்ம அப்படியே தண்ணியில் போட்டோன்னா அது பாட்டு அந்த தண்ணி போகிற போக்கில் போயிட்டே இருக்கும். அந்த இலையோட கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாது, எல்லாமே தண்ணியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். தண்ணி எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் இலை போகும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் கற்றுக்கணும். அதுக்கான முடிவுகளை நம்ம தான் எடுக்கணும். அப்படி நம்ம எடுக்கலை அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து அதற்கான சூழல்களை கொடுத்து நம்மளை நகர்த்தி கொண்டு போய் நம்மளை ஒரு நாள் வந்து நம்ம இறக்கிறதுக்கான நேரம் வந்துடும். வாழ்க்கைங்கிறது முழுமையற்றதாக போயிடும் அப்படின்னு. அப்போ எப்படி நான் என்கிட்ட டஃப்பாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு கட்டடம் கட்டுறாரு அப்படின்னா அவருக்கு எப்படி கட்ட தெரியும் அப்படின்னா, இந்த கட்டடத்தை எப்படி கட்டலாம் அப்படின்னு வெறும் பேசுறதுனாலே அவர் கட்டடத்தை வந்து கட்ட தெரிஞ்சுக்கல. அவர் அந்த கட்டடத்தை கட்டுறாரு, அதனால அவர் கட்டடம் கட்ட தெரியுது, இன்னும் பெட்டரா. அந்த மாதிரி ஒரு விளையாட்டை நமக்கு எப்படி விளையாட தெரியுதுன்னா, அதை விளையாடுறோம், அதை விளையாடி பார்க்கறதுனால இன்னும் பெட்டரா அதை விளையாட தெரியுது. அதே மாதிரி தைரியமாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, தைரியமாக இருக்க பழகணும். தைரியமாக இருக்க தான் தைரியமாக ஆக முடியும். அப்போ ஒரு விஷயத்தை வெறும் பேசுறதுனாலே இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலான்னு பேசுறதுனாலே அதுவாக ஆக முடியுமானா முடியாது. அதை செயலில் காட்டணும், அதுவாக இருக்க பழகணும். அதை செய்ய தான் நம்மளால் அதில் பெட்டராக முடியும். அப்போ இப்போ எனக்கு அதை செய்ய கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சோன்னா, நாளைக்கு அதை செய்கிறதுக்கான இப்போ ஒரு சூழல் இருக்கும்ல, அதை செய்கிறதுக்கு அந்த சூழல் நாளைக்கு இல்லாமல் கூட போகும். இதை விட கடினமான ஒரு சூழல் நம்ம வாழ்க்கையில் வரலாம். அதனால் எப்பயுமே லைஃபே நம்மக்கிட்ட ஈஸியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட டஃப்பாக இருக்கணும். நம்ம என்ன நேரத்தில் என்ன விஷயத்தை செய்யணுமோ அதை செஞ்சிடணும் அப்படின்றாரு. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்து நம்மக்கிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம உண்மையாக இருப்போம், அவங்களும் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து க்ரியேட் ஆகிடும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம்
நம்ம குடும்பங்களோட உறவுகளோடு இருக்கும்போது ஒரு நாள் வந்து வாட்ச் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றார். ஒரு நாள் வந்து டைம் பார்க்காம ஃபோனை வந்து நம்ம கூட வரவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு, இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படின்ட்டு வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களோட போங்க. அவங்க எப்படி நடக்கிறாங்கங்கிறத பாருங்கள், அவங்க எப்படி சிரிக்கிறாங்கங்கிறத பாருங்கள், அவங்க சிரிக்கும்போது அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அம்மா அப்பாவா அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களோட டோன் எப்படி எப்படி மாறுதுன்னு பாருங்கள். என்னென்ன மாதிரி கதைகளை அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கங்கிறத பாருங்கள். அவங்க கூட ஒரு சினிமாவுக்கு போங்க. அந்த சினிமாவில் படிக்கட்டில் அவங்க பையன் எப்படி ஏறுறான், பொண்ணு எப்படி ஏறுறாங்கிறத பாருங்கள். அந்த குட்டி காலை வச்சு அவங்க நடக்கிறத பார்த்து ரசிங்க. உங்கள் ஒய்ஃப் கையை பிடிச்சி அவங்கள கூப்பிட்டு போங்க, இல்லை அம்மா அப்பா கையை பிடிச்சி கூப்பிட்டு போங்க. அந்த சீட்டில் உட்கார வைங்க. அந்த நாள் ஃபுல்லாக நேரத்தை பார்க்காதீங்க, வெறும் அனுபவத்தை மட்டும் பாருங்கள். நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்க, ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை எடுத்து சாப்பிட்றீங்களா ஃபேமிலியோட, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பிடிச்ச இடத்துக்கெலாம் போகிறீங்களா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒரு பீச்சில் போய் கால் நினைக்கிறீங்களா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். திடீர்னு பார்த்தா இருட்டாயிருக்கும், பார்த்தா அந்த நாள் முடிஞ்சிருக்கும். இந்த நாள் எப்படி போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அதுதான் நம்ம உண்மையாகவே வாழ்ந்த ஒரு நாள் அப்படின்னு ராபின் சொல்கிறார். அப்போ அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்மளோட மாதத்தில் நமக்கு என்ன வேலை இருந்தாலும், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் தரக்கூடிய ஒரு நாளை நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த அர்த்தம் எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு புரிய நம்ம வாழ்க்கையே வந்து முழுமையானதாகிடும் அப்படின்றது. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே நம்மளோட கிஃப்ட்ஸ் அப்படின்றாரு. நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுகள் அப்படின்றாரு. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாரையுமே பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போ எப்பயுமே நம்ம ஒரு பெற்றோராக இருந்தால் ஒரு நல்ல பெற்றோராக இருக்கிறதுக்கான முயற்சி எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, எனக்கு பசங்க இருக்காங்க, நான் ஒரு அம்மா, நான் ஒரு அப்பா, ஆனால் என் வேலையில் நான் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறது இல்லை. நான் எப்படி வந்து என்னோடய வீட்டை இன்னும் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை என்னோடய வேலையை இன்னும் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ஒரு எஃபர்ட்டை நான் போட்டு கற்றுக்கிற மாதிரி நான் எப்படி இன்னும் ஒரு நல்ல பெற்றோர் ஆகிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு எஃபர்ட் போடணும். பசங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறது, இல்லை பசங்க 3 பேருக்கும் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்போ அதை பற்றி நம்ம தேடி படிக்கணும். பசங்கக்கிட்டேருந்து அவங்க பொட்டன்ஷியல் எப்படி வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பசங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும். அதுக்கான சூழலை அவங்க க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பரான வாழ்க்கையை அவங்கள வாழ வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். அப்படின்றப்ப அதுக்கான எஃபர்ட்டை நம்மளே போட்டு ஒரு பெட்டரான பேரண்ட்டாக இருக்கிறதுக்கான என்னென்ன எஃபர்ட்டோ அது எல்லாத்தையும் நம்ம போடுறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் ஃபேமிலியோட வந்து ஒரு மீல் டைம் அப்படின்றார் ஒரு கான்செப்ட் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி. மீல் டைம்னா என்னென்னா, டெய்லி ஏதாவது ஒரு வேலையாவது குடும்பத்தோடு உட்காந்து உணவு இருந்து சொல்கிறார். அது காலையில் இருக்கலாம், இல்லை மதியானம் இருக்கலாம், இல்லை நைட்டு இருக்கலாம். காரணமே சொல்லாமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமல், நான் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், நான் நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு போவேன், அப்படி இப்படின்னு காரணம்லாம் இல்லாமல் ஒரு வேலையாவது நம்மளோட குடும்பத்தோடு உட்காந்து எல்லாருக்கிட்டேயும் நல்லா அன்பாக பேசிட்டு, இன்றைக்கி உனக்கு என்ன ஆச்சு, இன்றைக்கி உனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக என்ன நடந்தது, எவ்வளோ ஹாப்பியாக இருக்க, என்கிட்ட நீ என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிற, என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஹார்ட் டு ஹார்ட் பேச சொல்கிறார். அப்படி பேசி ஒரு மீல் வந்து சாப்பிட சொல்கிறாரு. இது வந்து ஒரு கான்செப்ட். இது நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம எப்படி பொருத்த முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருத்திக்கலாம். இல்லை இப்போ நான் வெளில இருக்கனே, தூரமாக இருக்கனே, ஒரு வீடியோ கால் பண்ணி வச்சுட்டு அவங்க சாப்பிடும்போது நம்மளும் சாப்பிட்லாம். அப்போ இந்த மாதிரி இந்த விஷயத்தை நமக்கேற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கலாமோ அதுலேருந்து நம்ம யோசிக்கும் போது நமக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் வந்து நம்மளோட கிஃப்ட் அப்படின்றாரு. குழந்தைங்க கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும் அப்படின்றாரு. ஒரு வாட்டி ராபின் வந்து இவரோட பையனோட வந்து ஹோட்டல் போனாராம். போயிட்டு அவங்க வந்து ஃபுட்டை ஆர்டர் பண்ணாங்களாம், பாஸ்தா, பிரெட் இதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்களாம். வந்துச்சான். வந்த உடனே ராபின் பார்த்தாராம், அவரோட குட்டி பையன் வந்து அவன் குட்டி கையால் வந்து அந்த பிரெட்டை வந்து தொட்டு எடுத்து சாப்பிட்டாராம். அது வந்து ராபினோட லைஃப்பில் மிகப்பெரிய லெசனை வந்து அந்த குட்டி பையன் வந்து கற்றுக் கொடுத்ததாக இருந்ததான். என்ன லெசன் அப்படின்னா, அந்த பிரெட்டோட ரொம்ப ஹார்டான பகுதி இருக்கும்ல, அந்த ஹார்டான பகுதியெல்லாம் விட்டுட்டு, இந்த ஓரத்தில் ஹார்டான பகுதி இருக்கும்ல அதெல்லாம் விட்டுட்டு, இந்த நடுவில் சாஃப்டாக இருக்கும்ல அதை மட்டும் பிச்சு சாப்பிட ஆரம்பித்தானா இந்த குட்டி பையன். அப்போ ராபினுக்கு புரிஞ்சுதான், அப்போ வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தானே, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எவ்வளோ விஷயம் கிடச்சிருக்கு, என்கிட்ட என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத கவனிக்கும் போது அது எவ்வளோ இன்பமாக இருக்குது.
அப்போ இதை வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கறது எது அப்படின்னா ஒரு பெரிய செமினாரோ இல்லை பெரிய 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து படிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. என் பக்கத்தில் எனக்கு பிறந்த என் பையனை கவனிக்கிறது மூலமாக நான் கற்றுக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம எல்லாருமே பிறக்கும் போது முதல்ல குழந்தைய ஆரம்பிக்கும் போது ஒரு என்கொயரியோட தான் ஆரம்பிக்கிறோம். நான் என்ன பண்ணணும், என் பிறப்பிற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதோட தான் ஆரம்பிக்கிறோம். அதனால தான் பிறந்தவொடனே எல்லா குழந்தையுமே கேட்குற கேள்வி என்னென்னா இது என்னன்னு எல்லாத்தையுமே கேள்வியாக கேட்குது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கு புரிஞ்சிருது, ஓ இதுதான் எனக்கான காரணம். ஆனால் அந்த இடத்துல நம்ம காரணத்தை கொடுக்கும்போது இதுதான் அதுதான் அப்படின்னு காரணத்தை கொடுக்கும்போது அந்த குழந்தை எல்லாமே கன்வின்ஸ் ஆகிடுது. கன்வின்ஸ் ஆகிட்டு நம்மளை மாதிரியே அதுவும் வெளிலேந்து வந்த அறிவால் அதோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற திறன் என்னங்கிறது வெளில தெரியாமையே போயிடுது அப்படின்றாரு. அடுத்து சரி வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பாஸ்ட்டை வந்து ரொம்ப மரியாதையாக கவனிக்க சொல்கிறாரு. எனக்கு நடந்தது எல்லாமே ஏன் நடந்தது அப்படின்னா அது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடந்தது. அது எல்லாத்தையும் நான் மரியாதையாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அதை பண்ணிடக்கூடாது, இதை பண்ணிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நடந்துருச்சு. இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அன்றைக்கி யாரோ ஒருத்தங்க என்னை ஏமாத்தினதுனாலையோ இல்லை என்ன அவமானப்படுத்தினதுனாலையோ தான் அதோட விளைவாக தான் இந்த மொமெண்ட் எனக்கு இருக்குது. அப்போ ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் மொமெண்ட். அப்போ அந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நான் என்ன பண்ணலாம், என் ஹெல்த்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஒரு டேவை ஆரம்பிக்கும் போது ஏர்லியாக வேக்கப் பண்ண சொல்கிறாரு. காலையில் சீக்கிரமாக எந்திரிங்க, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிங்க. நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம காலையில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இவர் என்ன சொல்கிறாரு, பிளாட்டினம்ன்றாரு. இந்த பிளாட்டினம் 30 அப்படின்றாரு. முதல் 30 நிமிஷம் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன மாதிரியான எண்ணங்களை யோசிக்கிறோம், என்ன மாதிரியான செயல்களை செய்கிறோமோ அதற்கு அதோட விளைவாக தான் அந்த நாளே இருக்கும். ஏஞ்சவுடனே நம்ம நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம், யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஏஞ்சவுடனே ஒரு 30 நிமிஷம் ஏதோ நம்ம பிடிச்சதை பண்ணுறோம், சைலண்ட்டாக இருக்கும், பாசிட்டிவாக யோசிக்கிறோம் அப்படின்னா அதோட விளைவாக தான் அந்த நாள் போகும். அப்போ மெடிடேட் பண்ணுங்க அப்படின்றாரு. ஏன்னா மெடிடேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி யாரோ ஒருத்தங்க சொன்ன விஷயமா இல்லை, பல ஆயிரம் வருஷமாக பல யோகிகள் அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது. பல கான்செப்ட்ஸில் மாறி இன்றைக்கி இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய நல்ல தன்மையோடு தான் இருக்கும். அப்படின்றப்ப அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்றாரு. உங்ககிட்ட நீங்கள் சைலண்ட்டாக இருங்கன்றாரு. தனியாக ஒரு இடத்துல டெய்லி உட்காருங்க, சைலண்ட்டாக இருங்க. ஒரு மணி நேரம் ஃபோன் பார்க்காதீங்க, எதையும் வந்து உள்ளே ஏற்றிக்காதீங்க, யாருக்கிட்டையும் பேசாதீங்க. 1 மணி நேரம் சைலண்ட்டாக இருங்க. சைலண்ட்டாக இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் வருது, ஓ நான் இவ்வளோ நல்லவனா, எனக்கு இவ்வளோ நல்ல எண்ணங்கள் இருந்து, ஓ நான் இவ்வளோ கேவலமானவனா, எனக்கு இவ்வளோ கேவலமான எண்ணம் வருது, ஓ இதெல்லாம் நான் வெளில பேசுகிறேன், நான் உள்ள நான் அப்படி இல்லை, ஓ இந்த இடத்துலனா நான் கோவப்பட்டிருக்கேனா. உங்களுக்குள்ளே வர எண்ணங்களை கவனிங்க. நீங்கள் யாருங்கிறத உங்ககிட்ட பேசுங்க, உக்காந்து எழுதுங்க அப்படின்றாரு. சைலண்ட்டாக உக்காந்துட்டு நம்மளை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி பேசிஸில் எழுத சொல்கிறார். ஒரு நோட்டு போட்டு எனக்கு என்னென்ன தோணுது, நான் என்னவா இருக்கேன், நேற்று நான் என்னவா இருந்தேன், இன்றைக்கி நான் என்னவா இருக்கேன், அப்போ நான் இப்படி மாறி இருக்கேன், இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு, இன்றைக்கி இந்த விஷயத்துக்கெலாம் நான் நன்றி உணர்வாக ஃபீல் பண்ணுறேன், இந்த விஷயம்லாம் எனக்கு கிடச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இந்த விஷயம்லாம் இன்றைக்கி எனக்கு நடந்தது அப்படின்னு எழுதுங்க. என்றைக்கோ ஒரு நாள் ஃப்யூச்சரில் அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஓ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தா. யாரோ ஒருத்தங்க எழுதின புத்தகத்தை பார்த்து படித்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுப்போம்ல, அதை விட பயங்கரமாக நம்மளே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எழுதி அதை 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து படிக்கும்போது நமக்கு இருக்கும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, நமக்கு கொடுக்குறோம்ல ஒரு நேரம், அந்த அதிகாலை நேரத்தில். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, இந்த பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கும்ல, இந்த மலை உச்சியை நோக்கி நம்ம எல்லாருமே நகர்ந்துட்டுருப்போம், ஏறி நடப்போம். அந்த மலை உச்சி வந்து சம்மிட் அப்படின்பாங்க. அந்த சம்மிட்டை வந்து எடுத்த உடனே ஒரே ஸ்ட்ரெச்சில் ஏற முடியாது, ரொம்ப பெருசாக இருக்கும்போது. அப்போ அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குட்டி ஸ்லாட்டாக வந்து கேம்ப்ஸ் போடுவாங்க, பேஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு குட்டியாக ஒரு கேம்ப் போட்டு முதல் நாள் அந்த மலை ஃபுல்லாக ஏற மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி அந்த கேம்புக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. திருப்பி 2வது நாள் அந்த பேஸ் கேம்ப்லேருந்து நாள் எவ்வளோ தூரம் போனாங்களோ அந்த தூரம் போயிட்டு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு தூரம் போயிட்டு திருப்பி அந்த இடத்துல ஒரு கேம்ப் போட்டு தங்குவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ட்ரெச்சாக போட்டு அந்த ஃபுல் மவுண்டெயின் ஏறுவாங்க. அதே மாதிரியான ஒரு பேஸ் கேம்ப் தான் ஒவ்வொரு நாள் காலையில் நேரத்தோடு எந்திரிச்சு நமக்கான ஒரு நேரத்தை நம்ம கொடுக்கறதுங்கிறது என்னென்னா, நேற்று எனக்கு இருந்த ப்ரெஷர் இன்றைக்கி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, இன்றைக்கி இந்த நாளை எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன், நேற்று படுத்த ப்ரெஷரோடு இன்னி நாளை நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் நம்ம கொடுக்கும். அந்த ஒரு பேஸ் கேம்பில் இருக்கும்போது
மறுபடியும் இன்றைக்கி நான் மலை ஏற போகிறேன், இன்றைக்கி நான் எவ்வளோ தூரம் ஏறணும், இன்றைக்கி நான் எந்த இடத்துல இருக்கேன், இன்றைக்கி எந்த பேஸ் கேம்பில் நான் இருக்கேன், இன்றைக்கி எத்தனாவது நாள் அந்த மலை ஏற ஆரம்பித்து எத்தனாவது நாளில் நான் இருக்கேன், அதை பொறுத்து இன்றைக்கி நான் எவ்வளோ தூரம் போகணும், அதை கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கலாம் அப்படின்றார். எப்பயுமே நம்ம ரொம்ப கவலையாக இருக்கும்போது, எப்பயுமே நம்ம கவலையாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தாட்ஸ் திருப்பி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும்ல. ஒரு தாட்டை யோசிக்கும்போது அடுத்து அது என்ன பண்ணுறது, ஐயோ இது என்ன பண்ணுறதுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒர்ரி 30 அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறார், ஒரு டெக்னிக் சொல்கிறார். இது என்ன அப்படின்னா, டெய்லி நான் கண்டிப்பாக கவலைப்பட மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எனக்கு பாசிட்டிவாக இருப்பேன், நான் என்னையே நான் ஏமாற்றிக்க மாட்டேன். நான் கவலைப்படுவேன், நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன், எனக்கு நான் நேர்மையாக இருக்கேன். ஆனால் அந்த கவலை டெய்லி நான் 30 நிமிஷம் மட்டும்தான் போடுவேன். 30 நிமிஷத்துக்கு மேலே நான் கவலைப்பட மாட்டேன் அந்த என்டையர் டேல அப்படின்றார். அந்த 30 நிமிஷத்தை ஏதாவது ஒரு டைம் ஒதுக்க சொல்கிறார். மத்தியான நேரமோ ஈவினிங் நேரமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் ஒதுக்க சொல்கிறாரு. அந்த ஒதுக்கிட்டு என்னென்ன நடக்குதோ எதுக்குமே புலம்பாதீங்க, எதுக்குமே கோவப்படாதீங்க, எதுக்குமே திட்டாதீங்க, முடிஞ்சளவு அப்படி இருந்துட்டு சாயங்காலம் 30 நிமிஷம் ஆச்சா, அந்த 30 நிமிஷத்தில் உட்காந்து என்னென்ன தோணுதோ, எவ்வளோ கவலைப்படுதோ, எவ்வளோ இது பண்ணுதோ எல்லாத்தையும் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் தனியாக உட்காந்து. பண்ணிவிட்டு 31வது நிமிஷம் அந்த மனநிலையை மாற்றுங்க. எப்படி மாற்றுறது? எனக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்களோட ஒரு ஸ்பீச்சை கேட்குறது மூலமாகவோ, இல்லை ஏதோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பார்க்கறது மூலமாகவோ, இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை படிக்கிறது மூலமாகவோ, இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகிறது மூலமாகவோ. இப்போ புக்ஸ் பிடிக்குன்னா ஒரு புக் ஸ்டோர் போங்க, அந்த புக் ஸ்டோர் உள்ள போய் பாருங்கள். இல்லை நமக்குன்னு ஒரு பர்சனல் சாங்சுரி வச்சுக்க சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, நம்ம சில இடங்களுக்கு போனால் நம்ம ரொம்ப ஒரு அமைதியாக ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போங்க கவலைப்பட்டு முடிச்சதுக்கப்புறம். ஏன் அப்படின்னா, நம்மளோட மொத்த எனர்ஜியும் திருப்பி ரீசார்ஜ் ஆகும், திருப்பி நம்ம சந்தோஷப்படுறதுக்கான அத்தனை விஷயமும் நமக்கு கிடைக்கும். ஒரு புத்தகம் படிக்கும் போதோ, நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட உரையாடும் போதோ, அப்போ திருப்பி நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகிடும். அப்போ டெய்லி நம்ம செயல்களை செய்கிறோன்றப்ப டெய்லி நம்மளோட பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ட்ரெயினான பேட்டரியை திருப்பி சார்ஜ் போடாமல் ஒரு நாளை தொடங்கும் போது அது இன்னும் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும் அப்படின்றாரு. அப்போ இன்றைக்கி போயிடுச்சு, டயர்டாக இருக்குமா, சார்ஜ் ஏற்றிக்கணும், திருப்பி டயர்டாக வரும், சார்ஜ் ஏற்றிக்கணும். அப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க சொல்கிறார். அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு ராஜா இருந்தாரா, மகாராஜா. அந்த ராஜா 90 வயசாக ஒருத்தர். அவர்கிட்ட போயிட்டு அவரோட இந்த கத்தியெல்லாம் தயாரிப்பாங்களே, சாணம் முடிப்பாங்க, தயாரிப்பாங்களே, அவங்கள்ட்ட போனாராம். அந்த 90 வயசாக அந்த சாணம் முடிக்கிறவருக்கு அவர்கிட்ட போய் கத்தியை கொடுத்தோன்னே அக்யூரேட்டாக அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாராம். அந்த ராஜா கேட்டாராம், எப்படி இந்த வயசுலேயே நீ அதை இவ்வளோ தெளிவாக ஹேண்டில் பண்ணுற அப்படின்னோடனே அந்த வயசான தாத்தா சொன்னாராம், எது தேவையோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், அதை மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னாராம். அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, என்டையர் லைஃப்மே ஒருத்தர் தனக்கு எது வேணுமோ, எது தேவையோ அதை மட்டுமே பேசுகிறாரு, அதை மட்டுமே செய்கிறாரு அப்படின்றப்ப தேவையில்லாத பல விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டோம். நம்மளோட பல நேரம் மிச்சமாகும், தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் செஞ்சு வீணாகாமல். இப்போ மைக்கேல் ஜார்டன் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஒரு வேர்ல்டில் ஒரு பெரிய பேஸ்கெட் பால் பிளேயராக இருந்தவர் மைக்கேல் ஜார்டன். அந்த மைக்கேல் ஜார்டன் செம்ம டேலண்டடான பேஸ்கெட் பால் பிளேயர், அவரை மாதிரி சான்ஸே இல்லைடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அவர் என்றைக்குமே அவர் டீமுக்கு அவர் விளையாடுறாரு அப்படின்னா அதுக்கான பேமெண்ட்டை அவர் என்றைக்குமே பேசினது கிடையாதான். அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா இவ்வளோ காசு தாங்கன்னு அவர் என்றைக்குமே டேரெக்டாக பேசினது கிடையாதான். ஏன்னா அந்த கான்ட்ராக்டுக்கு அவர் வேற ஒரு ஆளாக வச்சுருந்தாராம். அவங்க தான் பேசுவாங்க, நெகோஷியேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்களாம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கான ஆட்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அதை கொடுங்க. எல்லாத்தையும் நம்ம செய்யணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. எதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயமோ அதெல்லாம் நோ சொல்லுங்கள், ரொம்ப அன்போடு நோ சொல்லுங்கள். இல்லைப்பா இது எனக்கு செட் ஆகாது, இது பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதை செய்கிறதுக்கு, சாரி என்னால் அதை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற நோ என்ன அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியோடையும் உங்களுக்கு பிடிச்ச மனிதர்களோடையும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேட் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றார். அப்போ எப்பயுமே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. என்னென்னா, இந்த கப்பல்லாம் போகும்போது நடுவில் லைட் ஹவுஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு லைட் ஹவுஸ் கீப்பர் இருந்தாராம். அவரோட வேலை என்னென்னா, எண்ணெயை ஊற்றி எரிய வச்சுக்கிட்டே இருக்கணுமா. அதை கப்பல்கள் போகும்போது அப்போ தான் கப்பல்களுக்கு தெரியுமா அந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு, அதுக்கேற்ற மாதிரி டைரெக்ஷனில் போவாங்களாம்.
ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணாரோ, அவசர அவசரமாக இவர்கிட்ட வந்து, எப்போ எனக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் தாப்பா, வீட்டில் கரண்ட்டு போச்சு, அதனால் வெளிச்சம் தெரில, சுற்றி என்னென்ன சாமான் இருக்குன்னு தெரியல, ஒரு முக்கியமான பொருளை வீட்டிலேருந்து எடுக்கணும், எண்ணெய் தாப்பானோடனே இவர் எண்ணெய் கொடுத்தாராம். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தவங்க வந்து கதவை தட்டினாங்களாம், இந்த மாதிரி வீட்டில் சமைக்கணும், எல்லாருமே பட்னியாக இருக்கோம், அதனால் சுத்தமாக வந்து நெருப்பே இல்லை, கொஞ்சோண்டு எண்ணெய் தாங்க, சமைக்கிறதுக்கு எண்ணெய் வேணும்னோடனே சரின்னு எண்ணெய் கொடுத்தாராம். இன்னொருத்தர் அந்த வழியாக போனாராம் வண்டியில், என் வண்டிக்கு ஆயில் வேணும், கொஞ்சோண்டு எண்ணெய் தானோடனே அவருக்கும் எண்ணெய் கொடுத்தாராம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா விளக்கு ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சான். விளக்குக்கு ஊற்ற வேண்டிய எண்ணெயை பார்த்தா அந்த எண்ணெய் எதுவுமே இல்லையா, இருந்த எண்ணெய் மொத்தத்தையும் இங்கே கொடுத்துட்டாராம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஒரு கப்பல் வருதா, அந்த கப்பலை இவரால் ஸ்டாப் பண்ணவே முடியலையா, அந்த கப்பல் வழி தெரியாமல் போயிட்டு மோதி அந்த கப்பலில் பல பேர் வந்து இறந்தாங்களாம். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட வேலை என்ன அப்படின்னா ஒரு லைட் ஹவுஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, அதற்கான எண்ணெயை வச்சு அந்த நெருப்புக்கான எண்ணெயை பாதுகாத்து வைக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. ஆனால் எப்போ அவரோட பொறுப்பை விட்டுட்டு அதை கொஞ்சம் கூட கவனிக்காமல் அமைதியாக தனக்குள்ளே போய் எனக்கு என்ன வேணுங்கிறத கவனிக்காமல் எல்லாத்தையும் எடுத்து வெளில வீசிட்டே இருந்தாரோ, அப்போ அவருக்கான பொறுப்பை அவரால் செய்ய முடியல, பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அப்போ இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும், நம்மளோட ஆற்றலையும் நம்மளோட சக்தியையும் எங்கே செலவிடணுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளால் ஒருத்தங்களுக்கு பிரயோஜனம் ஆகுது நம்ம நம்புகிறோம், நம்ம சொல்கிறத ஒருத்தங்க கேட்குறாங்கன்னு நம்ம நம்புகிறோம், அவங்களால நமக்கும் பிரயோஜனமாக இருக்குது, அவங்க மேலே நம்ம அன்பாக இருக்கோம், அவங்க நம்ம மேலே அன்பாக இருக்காங்க, ஒரு வழிகாட்டுதல் கேட்குறாங்க, இல்லை நம்ம அவங்கக்கிட்ட போய் வழிகாட்டுதல் கேட்கலாம். அப்போ இந்த மாதிரியான மனிதர்கள் கூடயும் இந்த மாதிரியான சூழலையும் நம்ம இருக்கும் பொழுது நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை போய் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோன்றப்ப நம்மளோட எனர்ஜி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிட்டே இருக்குது, நம்மளோட மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கினே இருக்கோம். அப்போ இங்கே வந்து நமக்கு பிடிச்ச மனிதர்களோட பிடிச்ச செயல்களை செய்யலான்றப்ப நம்ம மூச்சு காலி ஆகிடுது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே எது தேவையோ நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ப்ரியாரிட்டியாக ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறார். அதுக்கப்புறம் என்னென்னா, அதை ஃபிக்ஸ் பண்ணால் போதுமா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இங்கே ஒவ்வொரு செயலுமே எங்கே முடிவாகுது அப்படின்னா 1% இன்ஸ்பிரேஷன் தான் தேவை. ஒரே ஒரு பர்சன் தான் இன்ஸ்பிரேஷன் தேவை, இதை பண்ணும்பா, இதை பண்ணால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குல்ல, அது ஒரு பர்சன் தான் இன்ஸ்பயர் ஆகணும். மீதி 99% வந்து பெர்ஸ்பிரேஷன் அப்படின்றாரு, அது இறங்கி செய்யணும், அதை இறங்கி செஞ்சு தோத்தோ ஜெயிச்சோ கற்றுக்கிட்டோ அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் மீதி 99%. நான் ஃபுல்லாக வந்தவொடனே செய்கிறேன் அப்படின்னா அதை செய்ய முடியாது, ஏன்னா அந்த செயலோட முழுமையே அதை செய்கிறதுல தான் இருக்குது. அப்போ அந்த 1% இன்ஸ்பிரேஷனுங்கிறது போதும், மீதி 99%ங்கிறது ஆக்ஷனாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, நமக்கு சுற்றி என்ன மாதிரியான மனிதர்கள் இருக்கணுங்கிறத நம்மளை யோசிக்க சொல்கிறாரு. என் பக்கத்து வீட்டில் யார் இருக்கணும், என் எழுத்த வீட்டில் யார் இருக்கணும், நமக்கு பிடிச்ச மனிதர்கள் யாரோ நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்கல்ல, நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னோடனே டக்குன்னு அவங்க ஞாபகம் வரும், அவங்கள்ட்ட பேசுவோம், இல்லை அவங்கள போய் நேரில் பார்ப்போம், அவங்க சொன்ன விஷயத்தை யோசிப்போன்றப்ப அந்த மாதிரியான மனிதர்கள் என் எழுத்த வீட்டில் இருக்காங்க, என் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, இல்லை நம்ம ஏதோ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நமக்கு இருப்பாங்க, புக்ஸில் படிச்சிருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து என் பக்கத்து வீட்டில் இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும், எழுத்த வீட்டில் இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க சொல்கிறார். அப்படி யோசிக்க அந்த மாதிரி மனிதர்கள் நம்மளை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. அப்போ முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னு அதை தெளிவுபடுத்துறது தான் ஒரு முழுமையான வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கணும், இதான் நான் செய்வேன், அதை நான் செய்ய மாட்டேன், இவங்க தான் என் பக்கத்தில் இருக்கணும், இவங்களாம் என் பக்கத்துலேயே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. அந்த ஸ்டாண்டு தான் முதல்ல நம்மளோட லைஃப்பை ப்ராப்பராக வாழ்கிறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் அப்படின்றாரு. அப்போ நம்ம ஒரு பெட்டரான ஒரு பர்சன் ஆகணும், நான் ஒரு சூப்பரான ஒரு மனுஷன் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல. சூப்பரான மனுஷன் அப்படின்னா ஒருத்தங்க சொல்லுவாங்க, இவர் நல்லது தான்ப்பா செஞ்சார், இவர் செஞ்ச எல்லாமே சூப்பர் அப்படின்னு. அதே ஆளை இன்னொருத்தங்க சொல்லுவாங்க, அவன் செஞ்சதெல்லாம் வந்து நல்லது கிடையாது, அவன் செஞ்சது எல்லாமே கெட்டது அப்படின்னு. அப்போ இங்கே ஒவ்வொருத்தங்களுக்கும் சூப்பர் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் மாறுது. எனக்கு வந்து இவங்க பண்ணது நல்ல விஷயம் அப்படின்றது இன்னொருத்தங்களுக்கு கெட்ட விஷயமா இருக்குது, அவங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயம் எனக்கு கெட்ட விஷயமா இருக்குது. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எது நல்லது, அப்போ என்ன மாதிரியான மனுஷனை வந்து நான் நல்ல மனுஷன் சொல்கிறேனோ அந்த மாதிரியான மனுஷனாக ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிட்டி தேவையோ அந்த குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கா, இப்போது அந்த பொறுமை என்கிட்ட இருக்கா, அந்த திறமை என்கிட்ட இருக்கா, அதை ஒவ்வொன்றையும் கவனிக்க சொல்கிறார் நம்மக்கிட்ட. அதை கவனிக்கும் போது நமக்கு உண்மை புரிஞ்சிடும். இப்போ உண்மை புரிஞ்ச உடனே
அதை நோக்கி அது இல்லை இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப்பை நம்ம ப்ராப்பராக வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனையுமே நம்மளோட பிளெஸிங்ஸ் தான் அப்படின்றாரு. இப்போ மணி 11:48 ஆகுது. இப்போ நம்ம எல்லாருமே இந்த வெபினாரில் இருக்கோம். நம்ம 8 பேர் ஜாயின் பண்ணோம். 8 பேரும் இப்போ வரைக்கும் இருக்கோம். நமக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு ஏஜ் கேட்டகரியில் இருப்போம், வேறு வேறு சூழலில் இருப்போம், வேறு வேறு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைண்டில் இருப்போம். நம்ம எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் இந்த 11:48க்கு நம்ம எல்லாருமே ஒன்றா இணைஞ்சிருக்கோம். அதில் ஒரு பிரச்சனை நடக்கலை அப்படின்னா கூட நம்ம எல்லார் லைஃப்பும் வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு குரூப்பில் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம யாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. அப்போ இந்த மொமெண்ட்டுக்கு நம்ம கிராட்டிடியூடாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு நடந்த எல்லா மொமெண்ட்ஸ்க்குமே நம்ம கிராட்டிடியூடாக இருக்கும்போது தான் இந்த மொமெண்ட்டு வந்து அங்கே அர்த்தமாகுது. அப்போ இது வரைக்கும் நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை நடந்ததோ அதோட ரிசல்ட்டில் நம்ம என்ன ஆயிருக்கோம், அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஆயிருக்கோம் அப்படின்னா, இன்னும் தெளிவாக இருப்போம். ஏற்கனவே எப்படி இருந்தோமோ அதோட இன்னும் உஷாராக இருப்போம், இன்னும் ஒரு புரிதலோடு ஆயிருப்போம். இல்லை அதையே கடந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு நடந்த எல்லா தவறான விஷயமும் எல்லா ட்ரபுளுமே நம்ம ஒரு இன்னைக்கு என்னவா இருக்கோமோ அந்த மாதிரி மனிதராக ஆகிறதுக்கான ஒரு ஆசீர்வாதம் தான், இந்த இறையின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறத உணருங்க அப்படின்றார். அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணக்கூடிய சில எமோஷன்ஸ் இருக்கும்ல. அதில் ஒன்று வந்து என்னென்னா, இப்போது சிரிப்பு அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சிரிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் இங்கே எல்லாருமே இருக்கோம்ல. இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சிரிப்பீங்க, உங்களுக்கு சும்மா மைண்டில் வருது, அதை மட்டும் சேட்டில் டைப் பண்ணி போடுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை வாட்டி சிரிப்பீங்களோ அந்த நம்பரை மட்டும் சும்மா 2 டைம்ஸோ 5 டைம்ஸோ, இல்லை சிரிக்கவே இல்லைனாலும் சரி, இல்லை 20 டைம்ஸ், அந்த மாதிரி எவ்வளோ நேரமோ அந்த நம்பர். நோ, ஓகே குமுதா மேம், தேங்க்யூ. 10 டைம்ஸ், தேங்க்யூ அபிராமி. ஓகே, ஓகே. ஸோ அப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஆவரேஜ் அடல்ட் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் ஒரு ஆவரேஜான ஒரு அடல்ட் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சிரிக்கிறாங்க அப்படின்னா 15 வாட்டி சிரிக்கிறாங்களாம். ஆனால் ஒரு 4 வயசு குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சிரிக்குது அப்படின்னா 300 வாட்டி சிரிக்குதான் ஒரு 4 வயசு குழந்தை. ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நிறைய சிரிங்க. சிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான விஷயத்தை நீங்களே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களே ஒரு ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்களே ஜோக் அடிக்கிறவங்க கிட்ட தேடி பேச ஆரம்பிச்சிருவீங்க, நீங்களே ஒரு காமெடியாக உட்காந்து ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ சிரிக்கணும்னு முடிவு பண்ணுங்கள், நிறையா சிரிங்க, சந்தோஷமாக சிரிங்க, ஆனந்தமாக சிரிங்க அப்படின்றாரு. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் வந்து அவர் சொல்கிறாரு, உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா, செய்ய தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இறக்கிற தருவாயில் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க அப்படின்றாரு. இந்த ஒரு விஷயம் செய்ய தவறிட்டா அது என்ன அப்படின்னா, ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு. ஒரு விஷயத்தை செய்யணுன்னா அதை செஞ்சுருங்க, அந்த ரிஸ்க் எடுக்காமல் யோசிக்காதீங்க. யோசிச்சு எடுக்காமல் அதை செய்யாமல் இருந்துடாதீங்க. இப்போ எப்படிடா அது செட் ஆகுமா ஆகாதா என்ன, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அத்தனை ரிஸ்க்குக்கும் இறக்குற தருவாயில் ஒரு ரிஸ்க்குக்கு கூட நீங்கள் வருத்தமே பட மாட்டீங்க. இதை நான் பண்ணனேடா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்தனே, எனக்கு இந்த மாதிரி ஆகியிருந்தா, அப்படி ஆயிருக்காது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பயப்படுற, நம்ம கவலைப்படுற மேக்சிமமான விஷயம் நம்ம வாழ்க்கை முழுக்கமும் கடைசி வரைக்கும் நமக்கு நடக்காமையே போகிறது தான் அப்படின்றார் ராபின் சர்மா. நிறைய விஷயம் நம்ம பயப்படுவோம்ல, ஸ்கூல் படிக்கும்போதோ, காலேஜ் படிக்கும்போதோ, வேலைக்கு போகும்போதோ, கல்யாணம் ஆகும்போதோ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியோ, கல்யாணம் ஆன அப்புறமோ, குழந்தை பிறந்தது அப்புறமோ, இல்லை குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போதோ, நியூஸை பார்த்தோ, இல்லை ஏதோ ஒன்று யாரோ சொன்னதை கேட்டோ எவ்வளோ விஷயத்துக்கு பயந்துருப்போம். ஐயோ இதாக இருக்குமோ அதாக இருக்குமோன்னு. அப்படி நம்ம பயந்த மெஜாரிட்டியான விஷயங்கள் எதுவுமே நம்மளோட வாழ்க்கையில் நடந்திருக்காது. அப்போ அதை கவனிக்கிறது மூலமாக நம்ம பயந்த, நம்ம கவலைப்படுற நிறையா விஷயங்கள் வந்து பிரயோஜனமற்றதாக தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமாக எது பிரயோஜனமானது அப்படிங்கிறத நோக்கி வாழ்க்கையை வாழ சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்றைக்குமே வந்து இப்போ யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, இப்போ ஒருத்தர் ஒரு விளையாட்டை விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தங்க பார்த்து அதை வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப பிடிச்ச அந்த விளையாட்டை விளையாடுறாங்க. ஒருத்தங்க பார்த்து நீலாம் விளையாடுறியா, என்னடா இப்படிலாம் விளையாடுற, அதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்றாங்க. இல்லை ஒருத்தங்க பிடிச்ச ஒரு பாட்டை பாடுறாங்க, யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த பாட்டெலாம் நல்லாவே இல்லை, என்ன பாடுற இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா ராபின் சர்மா, இந்த ஒரு செயலை செய்கிறாங்களே, ஒரு பாட்டு பாட ஒருத்தங்க ட்ரை பண்ணுறாங்கல்ல, அதை ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல, நான் இப்படி பாடுறேன், இந்த இடத்துல இப்படி பாடுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
அந்த எக்ஸ்பீரியன்ஸு அதை பாடாமையே வெறும் குறை சொல்கிற ஆளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஒரு செயலை செய்கிறது மூலமாக அவங்க ஏற்கனவே எப்படி இருந்தாங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்சனாக மாறுறாங்க. அந்த செயலை செய்யாமே தூரமாக பார்த்து அதை பற்றி கமெண்ட் மட்டும் பேசுகிற எந்த ஒரு ஆளாலையும் அடுத்த ஒரு நிலையான மனிதனாக ஆக முடியாது. அது செயல் மூலமாக மட்டும்தான் நடக்கும். ஒரு விளையாட்டை பார்த்து கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது விளையாடுறவங்களுக்கு கிடைக்கிற அதே அனுபவம் அதை பார்த்து கமெண்ட் பண்ணுற ஆளுக்கு கிடைக்காது. ரெண்டுமே வேறு வேறு. அப்போ எப்பயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை செய்யுங்க. அதை பார்த்து வெறும் பேசிட்டு மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு ராபின் சொல்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அமெரிக்கன் ஆக்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் ஆக்டராக, அவர் பேர் வந்து கெவின் காஸ்ட்னர் அப்படின்றவர். ஒரு அமெரிக்கன் ஆக்டர். அவரோட லைஃப்பில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் ஆச்சான். பொதுவாக இப்போ ஒரு நடிகர் அப்படின்னா நம்ம பார்ப்போம்ல, ஒரு பயங்கரமான புகழ் இருக்கும், எல்லாருமே பயங்கர பெருமையாக பேசுவாங்க, யாரும் அவ்வளோ சீக்கிரம் தப்பாலாம் பேசாமலாம் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு சூழல். திடீர்னு என்னென்னா நிறைய பேர் இந்த மாதிரி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் ஆனவுடனே பார்ப்போம்ல நம்மளே, என்னடா அது அப்போல்லாம் யாருமே அப்படி பேசுனதில்ல, இப்போ எல்லாருமே இந்த நடிகர் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன், மேலே போயிட்டு கீழே வரா மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுதான். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், என்னங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி உங்களை பற்றிலாம் எப்படி பேசுகிறாங்க, நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல்னு நினச்சா தோத்து போகிறீங்களே அப்படின்னோடனே அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாராம் அவர், கெவின் காஸ்ட்னர். என்ன சொன்னார் அப்படின்னா, பிகாஸ் ஐ ஆம் லிவிங் அப்படின்னாராம். நான் ஏன் தோற்று போகிறேன்னா என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நான் ஏன் ஜெயிக்கிறேன்னா ஏன்னா என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். ஏன் என்னை பற்றி எல்லாம் அசிங்கமாக சொல்கிறாங்கன்னா என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். ஏதோ ஒன்று நான் செய்கிறேன், அதை பார்த்து ஒருத்தங்களுக்கு பிடிக்குது, இன்னொருத்தங்களுக்கு பிடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க, பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. பட் நான் ஏதோ ஒன்று செய்கிறேன்ல, என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்ல, அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. அது பிரச்சனைலாம் கிடையாது. தோற்று போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றவங்க நம்மளை பற்றி பேசுறதுனால எதுவும் பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது இல்லை, அந்த அனுபவம் தான் நம்மளோட வாழ்க்கை. அதை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்றாராம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தோட அவுட்கம்மை டோட்டலாக யோசிக்காதீங்க. இது பண்ணால் அது நடக்குமா அப்படின்னு யோசிச்சா அதுலேருந்து ஒரு பயம் கிரியேட் ஆகும், அந்த விஷயத்தை நம்மளால் செய்யக்கூட முடியாது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மலை ஏறும்போது ஒவ்வொரு படியாக நம்ம பார்த்து அதை ஏறும்போது தான் அந்த மலை உச்சிக்கு போயிட்டு நம்ம கீழே பார்க்கும்போது நம்ம எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம அங்கே வந்தோம்ல அந்த இடம் தான் அது, அங்கே திரும்பும்போது இப்படி ஆச்சுல்ல அந்த இடம் தான் அது அப்படின்றோம்ல. அது எப்போ தெரியும்னா, ஒரு செயலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். அது ஆரம்பிக்கும் போது நம்ம என்னெல்லாம் பேசணும், என்னெல்லாம் யோசிச்சோம், என்னெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னு. அப்போ அந்த மலை உச்சிக்கு போகும்போது அந்த ஒரு படியை மட்டும் பாருங்கள். முதல் படி மட்டும் போதுமானது. ஒவ்வொரு படியும் கவனித்தா மட்டும் போதுமானது. லாஸ்ட் மலை உச்சியை வந்து பார்க்காதீங்க, ஏறுன அப்புறம் பாருங்கள், அது இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்றார். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்குமே வந்து ஒரு நிறைய இடங்களில் மேன்மையாக வாழ்கிறதுக்கு ஒரு சூழல் தேவைப்படுது. அந்த சூழலுக்கு தேவை வந்து பணமாக இருக்குது. இப்போ அந்த பணத்தை வந்து எப்படி கையாளணும் அப்படின்றார். எப்படி கையாளுறது பணத்தை அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாயால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் சேட்டில் போடுங்களேன். இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது, அந்த 100 ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணி சேட்டில் போடுங்க. ஃபுட்டு வாங்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு 100 ரூபா அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் வரும். சரவண விவேகா சினிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மைண்ட் செட் வரும். ஒருத்தர் ஃபுட்டு வாங்கி தரலாம், 100 ரூபாய்க்கு எத்தனை பேருக்கு ஃபுட்டு வாங்கி தரலாம் அப்படின்றப்ப ஒரு லஞ்ச் எவ்வளோ வரும்? ஓகே, ஒரு ஃபுல் மீல்ஸ் அப்படின்னா எப்படியும் ஒரு 90 ருபீஸ் வரும். ஓகே, 90 ருபீஸ்க்கு ஃபுட்டு வாங்கிட்டு 10 ருபீஸ்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு 100 ருபீஸ் கொடுத்துடலாம். அப்போ 100 ரூபான்றப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஃபுட்டு வாங்கி தர முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். கரெக்டாக. இப்போ சினிமா போகலாம் அப்படின்னா எவ்வளோ சினிமா போக முடியும்? ஒரு சினிமா போக முடியும், போயிட்டு வரலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 100 ரூபாயோட வேல்யூ அது கிடையாதுன்றார். அப்படி கிடையாது 100 ரூபா. அந்த 100 ரூபாயால் 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி தர முடியும், 100 சினிமா பார்க்க முடியும். எப்படி 100 ரூபாயால் அவ்வளோ பார்க்க முடியும்? அவர் சொல்கிறாரு, நம்ம கையிலேருந்து ஒருத்தர்கிட்ட போகிற 100 ரூபா, நம்ம யாரோ ஒருத்தங்கள்ட்ட ஒரு ஹோட்டலில் போய் 100 ரூபா காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம்ல, ஒரு சாப்பாடும் வாட்டர் பாட்டிலும், அந்த 100 ரூபாயை நம்ம பிளெஸ் பண்ணுறது மூலமாக இந்த 100 ரூபா யாருக்கெல்லாம் போய் சேருதோ அவங்க எல்லாருமே மற்றவங்களுக்கு பிரயோஜனமான விஷயத்தை செய்யட்டும், அவங்க எல்லாரும் மூலமாகவும் மற்றவங்களுக்கு உணவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 100 ரூபாயை பிளெஸ் பண்ணி அந்த ஹோட்டல் கடைக்காரர் கையில் கொடுத்தா அந்த 100 ரூபாயை அவர் வாங்கி உள்ளே போடுறாரா? யாரோ இன்னொருத்தங்க வருவாங்களாம், அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து
வெளில அந்த ஹோட்டல் வெளில யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. இவர் அந்த ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட ஒரு 500 கொடுக்குறாரு, பேலன்ஸ் ஒரு 100 அந்த ஹோட்டல் கடைக்காரர் தராரு. அந்த 100 வச்சு சாப்பிட்டு வந்தவர் திருப்பி வெளில வாசல் வந்து ஒருத்தங்க கேட்குறாங்களா சாப்பாடு, அவங்களுக்கு காசு வாங்கி தராங்க, சாப்பாடு வாங்கி தராங்க. அப்போ அந்த 100 திருப்பி இவர்கிட்ட இருக்குது. அப்போ அந்த 100 இன்னொருத்தருக்கு சில்லறை மாற்றி போகுது. அவர் ரோட்டில் எங்கேயோ போகிறாரு, போகும்போது அவர்கிட்ட யாரோ வந்து நிற்கிறாங்க பசிக்குதுன்னு. அதே 100 நீங்கள் கொடுத்த அதே 100 அவங்கள்ட்ட அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அதே 100 போகுது. அந்த 100 யார் கைக்கெலாம் போதோ அந்த 100 வச்சு அவங்க எல்லாருமே மற்றவங்களுக்கு உணவு மட்டும்தான் வாங்கி தராங்க, வேறு எதுவுமே பண்ணல அந்த 100 வச்சு எல்லாரும். அப்போ இந்த மாதிரி நம்ம கையில் இருக்கிற ஒவ்வொரு பணத்தையும் பிளஸ் பண்ணி அனுப்ப சொல்கிறார். நமக்கு என்ன செய்யணும், என்ன செயல் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், என்ன விஷயத்தை நம்ம விருப்பமாக வைக்கிறோம். என்கிட்ட இருந்த 100 போயிடுச்சு அப்படி கிடையாது. எவ்வளோ காசு இருக்கோ அந்த மொத்த பணத்தையும் பிளஸ் பண்ணி அனுப்புங்க. 1000 அந்த 1000 பிளஸ் பண்ணி அனுப்புங்க. இந்த 1000 வந்து யார் கையிலலாம் இருக்கோ அவங்களாம் சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்களாம் இந்த மாதிரி மற்றவங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யட்டும், ஆனந்தமாக இருக்கட்டும், பிளஸ் பண்ணி அனுப்புங்க. அது எத்தனை பேர் கைக்கு போனாலும் அத்தனை பேருக்கும் நல்லதை மட்டும்தான் பண்ணும். நம்ம ஒரு ஆள் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து அது 1,00,000 பேர் கைக்கு போனால் அந்த 1,00,000 பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது நம்மளால் நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் அது நடக்கும். அப்போ எப்பயுமே பிளஸ் பண்ணுற ஒரு ஹேபிட்டை வந்து வச்சுக்கோங்க அப்படின்றாரு. அப்போ ஒரு ஹேபிட் அப்படின்னா நமக்கு தெரியும், எதாக இருந்தாலும் ஒரு 21 டேஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரெகுலரைஸ் ஆகும். அப்போ எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் ஒரு ஹேபிட்டுக்கு 21 டேஸ் நான் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணிட்டு ஒரு ஹேபிட் ஆரம்பிக்க சொல்கிறார். அதுக்கப்புறம் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. அப்போ ஹெல்த்துக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நல்ல வாக்கிங் போங்க அப்படின்றார். நல்லா நடந்து போங்க வாக்கிங். எப்படி போகிறது வாக்கிங் அப்படின்னா, இவர் ஒரு புக்கு படித்தாராம். அந்த புக்கில் வாக்கிங் போகிறத பற்றி ஒரு விஷயம் படித்ததை ஷேர் பண்ணுறாரு. ஒரு வாக்கிங் எப்படி போகணும் அப்படின்னா, இவ்வளோ தூரம் நான் போவேன் அப்படின்னு நம்ம போகும்போது நம்ம மைண்டில் தாட்ஸ் வரும்ல, இன்னும் இவ்வளோ நடக்கணுமா, இன்னும் இவ்வளோ நடக்குமா, இன்னும் 2 ரவுண்ட் நடக்குமா அப்படின்னு புஷ் பண்ணுவோம்ல, வலியை மீறி நான் நடக்கிறேன் அப்படிலாம் நிறையா யோசித்து நடப்போம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வாக்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரசனையோடு நடக்கணும், பிடிச்ச இடத்துக்கு போய் ரசனையோடு நடக்கணும். ஒரு மூங்கில் மரமாக இருக்குன்னா அந்த மூங்கில் மரத்துக்கு நடுவில் போய் நடக்கணும். அது நமக்கு பிடிச்சதுன்னா அதுக்கு நடுவில் போய் நடக்கணும். எதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நடக்கணும். ரசித்து முடிக்கிற வரைக்கும் நடக்கணும். ஒரு கிளி இருக்கா, அந்த கிளியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நடங்க. அந்த சைடு ஒரு குழந்தை நடக்குதா, அந்த குழந்தை நடக்கிறத பார்த்து அதோட காலை பார்த்து அதை கையாட்டுறதை பார்த்து அது வந்து சிரிக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டே நடங்க. அந்த சைடு யாரோ ஒரு பாட்டி வடை வைக்கிறாங்களா, அவங்க வடை வைக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டே நடங்க. அப்போ அந்த சைடில் ஒரு இலை கிழவுதான், அந்த இலையை ரசிச்சுக்கிட்டே நடங்க. காற்றடிக்குதா, காற்றை ரசிச்சுக்கிட்டே நடங்க. நீங்கள் ரசித்து முடித்து டயர்டாகிற வரைக்கும் நடங்க. அது தூரத்தை பொறுத்து கிடையாது, அது நீங்கள் ஒவ்வொரு நொடியும் எப்படி ரசிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த நடை இருக்கணும். எப்போ ரசித்து முடித்து டயர்டாகிறீங்களோ அதுக்கப்புறம் அந்த வாக்கிங்கை நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் நடக்க வேணாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்றார். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹெல்த்தியாக பண்ண சொல்கிறார். ஃபுட்டில் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்லாம், ஒரு ஜூஸோடு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறார். ஜூஸ் குடிங்க, ஒரு ஹேபிட்டாக வைங்க. நான் ஒரு ஜூஸ் குடிக்கிறேன், அப்போ என்ன பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பழத்தோட ஜூஸை குடிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஓகே நான் அந்த மாதிரி ஒரு வேளை ஜூஸ் குடிப்பேன், அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்க சொல்கிறார். நான் ஒரு பழம் நல்லதுன்னு நமக்கு தெரியும், ஜூஸ் குடிக்கிறது நல்லதுன்னு தெரியும், அப்போ அந்த ஜூஸை குடிக்கலான்னு ஒரு முடிவு எடுக்க சொல்கிறார். அப்போ அந்த ஜூஸை டெய்லி குடிப்போம். அது டேஸ்ட் எப்படி இருக்குது, உடனே முழுங்காமல் வாயில் வச்சோடனே சில நேரத்தில் முழுங்கிடலான்றவங்கள தொண்டை உள்ள அப்படியே முழுங்கிடும். அப்படி இல்லாமல் டேஸ்ட் பண்ணுங்கள், அதோட கலர் பாருங்கள், அதை உங்கள் உதரில் படும்போது எப்படி ஃபீல் இருக்குங்கிறத கவனிங்க. கையில் கிளாஸை எப்படி எடுத்து எப்படி வைக்கிறீங்கிறத பாருங்கள். அந்த ஜூஸ் கிடச்சது கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அந்த ஜூஸை குடிங்க. ஏன்னா அடுத்த மூச்சு நமக்கு இருக்குமான்னு தெரியாது, அதனால் அந்த ஜூஸை என்ஜாய் பண்ணி குடிங்க. அப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஹேபிட்ஸை என்ஜாய் பண்ணி பண்ண சொல்கிறார். நம்மளோட பாடி அப்படிங்கிறது வந்து டெம்பிள் அப்படின்றாரு. இங்கே கோவில் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் பாடி அப்படிங்கிறதே ஒரு கோவில் தான். அந்த கோவிலில் தான் நம்ம இருக்கோம். நம்ம வெளில கோயிலில் போய் எனக்கு நல்லதை கொடு அப்படின்னு நம்ம போய் கேட்டு வந்தாலும் அந்த நல்லதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இந்த உடம்புலேருந்து தான் நம்ம அப்படின்றப்ப இந்த உடம்பு நமக்கு பிரதானமான ஒரு கோவில். அப்போ இந்த உடம்பை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், எந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது, எந்த சூழலில் போடணும், எந்த சூழலில் போடக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க அப்படின்றார். ரொம்ப வெயிலில் நான் அலையிறேன், உடம்புக்கு என்ன வருது, ரொம்ப குளிரில் இருக்கேன், உடம்புக்கு என்ன வருது,
பேலன்ஸ்டாக இருங்க. இந்த உடம்பு எந்த நேரத்தில் என்ன சாப்பிடணுமோ அந்த உணவு அந்த உடம்பு கொடுங்க. சும்மா பிடிச்சிருக்குங்கிறதுனால அளவுக்கு மீறலாம் சாப்பிடாதீங்க. அப்போ உடம்பை வந்து இப்படி டேக் கேர் பண்ணுங்கள். பிடிச்சது செய்கிறது மூலமாக அதை என்ஜாய் பண்ணுறதாகவும் இருக்கணும், அதே சமயம் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண சொல்கிறார். ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு வேலைகள் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒரு அட்வென்ச்சரஸ்டிக்காக இருக்க சொல்கிறார். இப்போ ஒருத்தங்க ஒரு டீச்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லிமிட்டேஷன் வெறும் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் கிடையாது. அவங்க ஒரு மலை ஏறலாம், அவங்க ஒரு பேரா கிளைடிங் போகலாம், அவங்க ஒரு போட்டிங் போகலாம், அவங்களுக்கு அது பிடிக்கலாம், இல்லை அவங்க ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் என்ன வேலை பண்ணாலும் அதுக்கும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு சம்மந்தம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் அட்வென்ச்சரஸாக பண்ணுங்கள், பயங்கரமாக பண்ணுங்கள் அப்படின்றாரு. நேச்சரோட அதிகமாக கனெக்ட் ஆக சொல்கிறாரு முக்கியமாக. ஏன்னா நம்ம நேச்சரோட கனெக்ட் ஆகும்போது இங்கே ஒவ்வொரு பறவையும் கத்துற சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது, இங்கே ஒரு காற்றும் அடிக்கும்போது அதில் ஒரு சத்தம் கேட்குதுல்ல, அந்த இலை மேலே நம்ம நடக்கும்போது ஒரு சத்தம் கேட்குதுல்ல, அந்த கடலில் போய் கால் நினைக்கும் போது ஒரு உணர்வு கிடைக்குதுல்ல, இது ஒவ்வொன்றுமே நம்ம நேச்சரோட கனெக்ட் ஆகும்போது ஒவ்வொரு ஐடியாஸ் நமக்கு வரும். எல்லா அறிவும் வந்து மனித மூளையிலேருந்து எழுதப்பட்ட எழுத்துக்களால் மட்டும் கிடையாது. நம்ம இயற்கையோட கனெக்ட் ஆகும்போது எதுவுமே எடுத்துக்காமல் வெறுன்னு அப்படியே அமைதியாக நடந்து போகிறதுனால மட்டும் இயற்கை வந்து பல எண்ணங்களை, பல அறிவை வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்கும். அந்த அறிவை ரொம்ப கிராட்டிடியூடாக வாங்கிட்டு அதுலேருந்து செயல்பட சொல்கிறார். நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இயற்கையோட கனெக்ட் ஆக சொல்கிறார். அறிவு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, முக்கியமாக வந்து மரத்தை வந்து நட சொல்கிறாரு, அதாவது செடி நட சொல்கிறாரு. ராபின் எப்படின்னா அவரோட ஒவ்வொரு குழந்தை பிறந்ததுக்கும் ஒரு செடி நடுவாராம். ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்குமா. அந்த செடிக்கும் இவங்களுக்கும் ஒரே பர்த்டேவாக இருக்குமா. அந்த இடத்துல போயிட்டு அந்த செடி வளரும்போது, பாடுறா நீ இவ்வளோ வளர்ந்துருக்கு, அந்த செடியும் இவ்வளோ வளர்ந்துருக்கு, ஒரு பிரதர் மாதிரி ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிடுமா இந்த செடிக்கும் நம்மளுக்கும். அப்போ செடி நடுங்க. உங்களோட ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் ஒரு செடி நடுங்க. 2 பேருமே ஒன்றா வளருவாங்க. அதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். பாடுறா நீ இப்படி இருக்கும்போது வளர்ந்துடுறா அப்படின்னு. உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறையா ஃபோட்டோஸ் எடுங்க அப்படின்றாரு. ராபின் சர்மாவோட அப்பா வந்து சின்ன வயசில் வந்து இவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடும்போது நிறையா ஃபோட்டோ எடுப்பாராம். ஃபோட்டோ எடுத்துக்கினே இருப்பாராம். அப்போ எடுக்கும்போது வந்து ராபின் சர்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்பா ஏன்ப்பா சும்மா ஃபோட்டோ எடுத்துனுங்க, போப்பா அமைதியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பாரான். ஆனால் இன்னைக்கு அவரோட பசங்க கூட விளையாடும் போது அந்த எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து பாரு, இது இப்போ எடுத்த ஃபோட்டோ, இது இப்போ எடுத்த ஃபோட்டோ, இது இப்போ எடுத்த ஃபோட்டோன்னு காட்டிக்கிட்டே இருப்பாங்க ராபின் சர்மா. அவங்க பசங்க அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களாம். இப்போ சொல்கிறாரு, உங்கள் குழந்தைங்களோட மழலை பருவம் கண்மூடி தொடக்கிறதுக்குள்ளே திடீர்னு பெரிய மனுஷங்களாக ஆகிடுவாங்க. அப்போ அவங்க கூட நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க கூட நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு விஷயம் வாங்கி தந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க கூட நீங்கள் பாட்டு பாடின மொமெண்ட்ஸு, விளையாடின மொமெண்ட்டு, டான்ஸ் ஆடின மொமெண்ட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. என்றைக்கோ ஒரு நாள் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன் பாரு அப்படின்னு ஒரு உணர்வு அது தரும். அதுக்கப்புறம் எப்பயுமே மற்றவங்களுக்கு கொடுக்க பழகுங்க அப்படின்றாரு. ஏன்னா கொடுக்குற கை எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு பூவை நம்ம மற்றவங்கள்ட்ட கொடுக்குறோம், ஒரு ரோஜாவை வந்து மற்றவங்கள்ட்ட நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்ப அந்த ரோஜா மற்றவங்க கிட்ட போயிட்டாலும் அந்த ரோஜா வந்து தன்னோட அந்த வாசனைங்கிற தன்மையை யாரு கொடுத்தாங்களோ அவங்க கையில் கொஞ்சம் விட்டுட்டு தான் போகும். அவங்க கையில் அந்த வாசனை இருக்கும். அப்போ நீங்கள் எது கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்ததில் ஒரு பகுதி உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். நீங்கள் இழக்கலை, நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் திருப்பி இன்னொன்று பெறறீங்க அப்படின்றார். இப்போ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, சாக்ரட்டிஸ் நமக்கு தெரியும்ல, நம்ம எல்லாருக்குமே சாக்ரட்டிஸ் தெரியும்ல. அந்த சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட் வந்து பிளாட்டோ அப்படிங்கிறவர். அந்த பிளாட்டோ கிட்ட வந்து அவர் இறக்குற தருவாயில் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாராம், உங்களோட மொத்த லைஃபோட ஒர்க்கையும் வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், ப்ராக்டிஸ் டையிங் அப்படின்னாராம். ப்ராக்டிஸ் டையிங். வயசான அப்புறம் அந்த டெத்தை பார்க்குறேன் அப்படிலாம் இல்லை, சின்ன வயசுலேயே பாருங்கள், நிறைய பாருங்கள், பார்க்க எப்படி வாழணுங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அதை நோக்கி தான் நான் போகிறேன்னு தெரிஞ்சவொடனே எதை பார்த்து பயப்படுவீங்க, எது போயிடுச்சுன்னு நினைப்பீங்க. டெத்தப்போ எதை எடுத்துகிட்டு போக முடியும்? எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. நான் நல்லா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேனாங்கிற உணர்வை மட்டும்தான் விட்டுட்டு போக முடியும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மகாராஜா இருந்தாராம், அவர் டெய்லி ஏஞ்சவொடனே ஐ எம் ஹேவிங் எ லிவிங் ஃபியூனரல்னு சொல்லுவாராம். ராபின் அவங்க அப்பாட்ட கேட்டார், என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னோடனே, அது இல்லை, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எப்போ வேணாலும்
என்னோட டெத்து வரலாம், இப்போ நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், அது திருப்பி திருப்பி அவருக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்றார். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த இறப்பை வந்து நம்ம அதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். சும்மா அதை மைண்ட்லேயே போட்டுக்கிட்டு நெகட்டிவாக அப்படி இல்லை, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையோட பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக ஷிஃப்ட் ஆகிடும் அப்படின்றாரு. அப்போ எனக்கு வந்து கோவம் வராதா, அப்போ நான் கோவமே படக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. அரிஸ்டாட்டில் தெரியும்ல, அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற யாருன்னா, இப்போ நம்ம பிளாட்டோ பார்த்தோம்ல, அந்த பிளாட்டோவோட மாஸ்டர் தான் வந்து பிளாட்டோ வந்து அரிஸ்டாட்டிலோட மாஸ்டர். ஓகேங்களா? அந்த அரிஸ்டாட்டிலுங்கிறவர் யாருன்னா, நம்ம அலெக்சாண்டர் தி கிரேட் சொல்லுவோம்ல, அந்த மாவீரர் அலெக்சாண்டர் சொல்லுவோம்ல, அந்த அலெக்சாண்டரோட ஆசிரியர் தான் அரிஸ்டாட்டில். அந்த அரிஸ்டாட்டில் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோபப்படுறது ரொம்ப ஈஸி, எனிபடி கேன் பிகம் ஆங்க்ரி, யார் வேணால் கோபப்படலாம். ஆனால் எது ப்ராப்பரான வே அப்படின்னா, டு பி ஆங்க்ரி வித் ரைட் பர்சன் டு த ரைட் டிகிரி டு தி ரைட் டைம் ஃபார் ரைட் பர்பஸ் இன் அ ரைட் வே அப்படின்றாரு. அதாவது யாருக்கிட்ட கோவப்படணும் அப்படிங்கிறது தேவை இருக்கோ, இவன்லாம் கோவப்பட்டு சொன்னதான்ப்பா பண்ணுவான்லாம் பண்ண மாட்டானோடனே அவங்கக்கிட்ட கோவப்படணும். யாருக்கிட்ட கோவப்படணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு கோவப்படணுங்கிறது தெரிஞ்சு கோவப்படணும், எந்த நேரத்தில் கோவப்படணுங்கிறது தெரிஞ்சு கோவப்படணும், என்ன பர்பஸ்க்காக கோவப்படணுங்கிறது தெரிஞ்சு கோவப்படணும், அந்த கோவம் எந்த விதத்தில் இருக்கணும், எந்த விதமான பாதிப்பை கொடுத்தா போதுங்கிறது தெரிஞ்சு கரெக்டான முறையில் அந்த கோவம் இருக்கணும் அப்படின்றார். அப்போ கோவப்பட்டால் தப்பு இல்லை அப்படின்னா, கோவப்பட்டால் தப்பு இல்லை, கரெக்டாக கோவப்படணும். இன்னொரு பக்கம் நம்மளோட கூலையும் நம்ம வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் கோவப்படாமல் மெயின்டைன் யுவர் கூல் அப்படின்றார். ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ வச்சுட்டு போனோடனே நம்ம வீட்டுக்கு வேகமாக வேலையிலேருந்து போவோம், டென்ஷன் ஆகும் டிராஃபிக்கில். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடுவில் யாரோ ஒருத்தங்க ஒரு லோனுக்காகவோ ஏதோ ஒரு ஸ்பேம் காலோ நமக்கு வரும். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம ஏதோ ஒரு காய்கறி ஆர்டர் பண்ணுவோம், வேற ஒரு காய்கறியை மாற்றி வந்து நமக்கு டெலிவரி பண்ணலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். ப்ரிப்பேர் ஆகிக்கங்கன்றார் ராபின். என்ன வேணால் நடக்கும், யூ கீப் யுவர் கூல். நான் இப்படி இருப்பேன், நான் இதெல்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. அந்த எந்த விஷயமே உங்களை பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல கோபமாக பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு அம்பு மாதிரி, அது போய் ஒருத்தரை காயப்படுத்துச்சுன்னா அது திருப்பி நம்ம பிடுங்கியே எடுக்க முடியாது. அது போனது தான், அதை மாற்றவே முடியாது. இப்போ அதனால தான் அந்த காலத்தில் யோகிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா 3 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களாம். 3 gates டெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு டெக்னிக் சொல்கிறார். என்னென்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடியும் இந்த 3 கேட்டை தாண்டி தான் வார்த்தைகள் வந்து வெளில வரணுமா. யோகிகள் இதை ஃபாலோ பண்ணுவாங்களாம். ஃபஸ்ட்டு கேட் என்னென்னா, நான் பேசுகிற அந்த வார்த்தைகள் உண்மை தன்மை வாய்ந்ததா, சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்கிறேன்னா இல்லை உண்மையாக என் ஹார்ட்லேருந்து உண்மையாக பேசுகிறானா. 2வது, இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவையானதா, இப்போ சொல்கிறதுக்கு தேவையா, இந்த மனிதருக்கு இது சொன்னால் புரியுமா, இது தேவையா, சொல்ல தேவையா. 3வது, இந்த வார்த்தைகள் கைண்டாக இருக்கா, அன்பான வார்த்தைகளாக இருக்கா, இல்லை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கா. அன்பான வார்த்தைகளாக இருந்தால் மட்டும் அதை சொல்லுங்கள், இல்லைனா அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ப்ராப்பராக கையாளணும். சரி, ஓகே. ஸோ இப்போ நான் வேலைலாம் போகிறேனே, வேலையிலலாம் எப்படி நான் பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னா, வேலை அப்படிங்கிறது நம்ம ஒரு இடத்துல போய் செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அதில் ஒரு ஹையர் மீனிங் இருக்கணும் அப்படின்றார். இப்போ ஒரு டீச்சர் அம்மா இருக்காங்க அப்படின்னா, அவங்க போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சொல்லி கொடுத்துட்டு வர்றது மட்டும் கிடையாது வேலை. அந்த டீச்சர் அம்மா என்ன பண்ணலாம், ஒரு ஹையரான மீனிங் இருக்குல்ல, ஒரு அர்த்தத்தை இவங்க தான் அர்த்தப்படுத்திக்கிறாங்க. போயிட்டு நான் வந்து எனக்கு சேலரி வருது, நான் போயிட்டு ஒரு பாடம் எடுத்துகிட்டு வரேன் அப்படி இல்லை. நான் போகிறேன், என் கிளாஸில் ஒரு 40 குட்டி பசங்க இருக்காங்க. அந்த 40 குட்டி பசங்களும் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா சண்டை போடும்போது எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறத அந்த பசங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அந்த 40 குட்டி பசங்களுக்கும் சாப்பிட்டு எப்படி நீ என் தட்டை எடுத்து போயிட்டு கையை வாஷ் பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். இந்த 40 குட்டி பசங்களுக்கும் நீ எப்படி தூங்கணும், எப்படி எந்திரிக்கணும், எப்படி மற்றவங்கள்ட்ட தன்மையாக பேசணும், உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ எப்படி செய்ய ஆரம்பிக்கணும், எப்படி நீ எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்லித்தரேன். அந்த 40 பேரும் நாளைக்கு ஃப்யூச்சரில் போய் அவங்களோட வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துட்டு ஒரு நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக நின்று அவங்க டெத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறேன். இந்த அர்த்தத்தோட ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் ரூமில் நுழையும் போது இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வேலையை அந்த டீச்சர் பண்ணுறாங்க, யாருமே பண்ணாத ஒரு வேலையை. அப்போ இதே மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையுமே பெரிய அர்த்தங்கள் இருக்குது. அந்த அர்த்தத்தை கவனிக்க சொல்கிறார். சும்மா போயிட்டு அந்த வேலையை செஞ்சேன் அப்படி இல்லை, அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது, அது என்ன மாதிரியான அர்த்தத்தை கொடுக்குது, அந்த அர்த்தத்தை கவனிங்க அப்படின்றார்.
ஓகே, அப்புறம் என்ன அப்படின்னா, கடவுள் வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு பவர் கொடுத்துருந்தாராம். என்னென்னா எல்லாருமே வந்து கடவுள் சக்தியோடு நடமாடலாம் அப்படிங்கிற ஒரு பவரை கொடுத்துருந்தாராம். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அபரிதமான ஞானங்களோட நடமாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ சில பேர் அந்த ஞானத்தை வச்சு தவறான வழியிலையும் போனாங்களாம். அப்போ கடவுள் என்ன பண்ணாராம், அவரோட அந்த மூளை எல்லாருக்கும் கிடச்சதில்ல, அவரோட அந்த ஞானத்தை வந்து எடுத்து ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாராம். அப்போ ஒருத்தர் சொன்னாராம், இது எங்கே ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்னோடனே, ஒரு மலை உச்சியில் ஒளிச்சு வைக்கலான்னு ஒருத்தர் சொன்னாராம். கடவுள் சொன்னாராம், இல்லை மலை உச்சிக்கெலாம் போயிடுவானுங்க மனுஷனுங்க, கண்டிப்பாக அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க அப்படின்னு. அப்போ கடலுக்கு அடியில் வச்சிடலான்னாராம். இல்லை, கடலுக்கு அடியிலையும் அவனுக்கு போயிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க எடுத்து தப்பான விஷயத்துக்கலாம் அப்படின்னாராம். அப்போ என்ன பண்ணலாம், பூமியை தோண்டி அடியில் வைக்கலாமா அப்படின்னோடனே, இல்லை வேணாம் அங்கே வச்சாலும் அவனுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவானுங்க, மனுஷனுக்கெல்லாம் வந்து எல்லா விதத்துலையும் யூஸ் பண்ணுவானுங்க, அப்போ அதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு. அப்போ கடவுள் சொன்னாராம், இந்த ஒரே ஒரு இடத்துல தான் அதை வைக்கணும். இந்த 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 கடவுளோட மொத்த பவரையும் எல்லா மனிதர்கள்ட்டையுமே இருக்கணும், ஆனால் அந்த ஒரே ஒரு இடத்துல தான் வைக்கணும். அந்த ஒரு இடத்துல எவனுமே அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டான். அந்த ஒரு இடம் எது அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட இதயத்திலையும் அதை வைக்கணும், ஒவ்வொருத்தரோட ஹார்ட்லேயும் அதை வைக்கணும். யாருமே அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட ஹார்ட்டை பார்க்க மாட்டாங்க, அவங்க ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க, அவங்க ஹார்ட்லேருந்து பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அதுக்கான சூழல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அறிவுலேருந்தே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதனால் நான் எல்லாத்தையும் அவங்க ஹார்ட்டில் வைக்கிறேன். அவன் ஏன் பிறந்தாங்கிற காரணத்தையும் அவன் ஹார்ட்டில் வைக்கிறேன். அவன் என்றைக்கு அவன் இதயத்தை திறக்கிறானோ, அவனுக்கு பிடிச்சதை செய்கிறானோ, மற்றவங்களுக்கான ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையும் வாழ்கிறானோ, தனக்கான திறனை வெளிப்படுத்துகிறானோ, பயத்தை தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறானோ, மற்றவங்கள்ட்ட ஹம்பிளாக இருக்கானோ. ஹம்பிள்னால் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் இப்படி, ஆனால் மற்றவங்க வரும்போது நான் அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ண, அது கிடையாது. உண்மையாகவே மனமும் வந்து நீ வந்து இந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒருத்தன், நாங்கள் எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறையா பழம் பழுத்த ஒரு மரம் வந்து கீழே குனியும், அந்த பழம் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணுங்கிறதுனால, அந்த பழத்தை எல்லாம் பறித்து சாப்பிடணுங்கிறதுனால அந்த மரம் கீழே குனியுது, அவ்வளோ பழத்தோட வெயிட்டோட. அதே மாதிரி நிறையா நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அதை குனிஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை கொடுக்கறது மூலமாக, பகிர்றது மூலமாக ஹம்பிளாகவும் இருக்கணும். அப்போ இது மொத்தமும் எப்போ வரும்னா, ஒரு மனுஷன் தன்னோட இதயத்தை திறக்கும் போது மட்டும்தான் வரும். அதனால் மொத்த கடவுள் தன்மையையும் அந்த பவரையும் அவனோட இதயத்தில் நான் வைக்கிறேன். அப்போ என்னைக்கு எவன் ஒருத்தன் அவன் இதயத்தை திறக்கிறானோ அன்னைக்கு அவன் அந்த செயலை செய்ய ஆரம்பிப்பான். அது செயல்லே அவனுக்கு பிடிச்சது தெரிஞ்சிடாது, செய்வான், மாறும், திருப்பி செயல்கள் மாறும், சூழல்கள் மாறும். ஒவ்வொன்றா செய்ய 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 அந்த 30வது செயல்லையோ 40வது செயல்லையோ அவனுக்கான திறன் வெளிப்படும். அப்போ இதயத்தை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கணும், திறக்க பழகணும். அப்படி பழக 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 ஒரு நாள் இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை பேருமே அவங்க இறக்கும்போது ஆனந்தமாக இறப்பாங்க. என் வாழ்க்கையில் நான் அதை பண்ணலையே அப்படின்ற வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், வருத்தம் இல்லாமல், என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா அப்படிங்கிறத உணர்ந்து இறப்பாங்க. அவங்க எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட செயல்களோட தாக்கத்தின் விளைவாக பல பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பேசணும்ல, இந்த சாக்ரட்டிஸ் பேசணும், பிளாட்டோ பேசணும், பல பேர் பேசுகிறோம். இவங்க எல்லாருமே எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, ஆனால் இன்னும் நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் அவங்க அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, தன்னோட கருத்து நம்ம வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும். அப்போ அவங்க எல்லாருமே இறந்தும் இருப்பவர்கள் தான். அப்போ அதே மாதிரி இங்கே இன்றைக்கி நம்ம 8 பேர் இருக்கோம். நம்ம 8 பேருமே நம்ம ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி நமக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இறந்தும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோட இந்த வெபினார் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்.